ஹலோ எவ்ரிவன், ஆர்ஆர்பி என்டிபிசி 2025 கிராஜுவேட்டுக்கான நோட்டிஃபிகேஷன் அப்படிங்கிறத ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ஒரு 5800க்கும் மேற்பட்ட ஆல் இண்டியா வேக்கன்சியை ஃபில் பண்ண போகுது. ஸோ இந்தியா லெவலில் பார்க்கும்போது ஒரு பிக்கஸ்ட் ரெக்ரூட்மெண்ட். ஸோ எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. இந்த நோட்டிஃபிகேஷனில் என்ன சொல்லியிருக்கான், யார் யாரெல்லாம் எலிஜிபிள், ஏஜ் க்ரைட்டேரியா என்ன, ஸோ அதே மாதிரி எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனு, ஸோ மற்றபடி அப்ளை பண்ணும்போது இந்தந்த ஃபைலில் என்னென்ன கேபியில் மெயின்டைன் பண்ணணும், எல்லாமே A to Z டீட்டெயிலாக நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தோன்னா இந்த நோட்டிஃபிகேஷனுக்கு நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னா ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணணும். ஸோ அதுக்கான டேட் என்ன, இம்பார்ட்டண்டான டேட்ஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 21/10/2025. ஸோ அக்டோபர் 21 நவம்பர் 20 நைட்டு 11:59 சரியா. ஸோ 11:59 அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்ளிகேஷன் ஓப்பனில் இருக்கும். ஸோ இந்த இன்பிட்வீன் இந்த 30 நாளில் நீங்கள் என்றைக்கு வேணுனாலும் அப்ளை பண்ணிக்கலாம் சரியா. லாஸ்ட்டு ஒரு 1 வீக் சர்வர் டவுனாக தான் இருக்கும். ஸோ அப்போ அந்த டைமில் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ ப்ராப்பராக ரெஸ்பான்ஸ் பண்ணாது அந்த வெப்சைட். ஸோ அந்த லாஸ்ட் 1 வீக் இல்லைன்னு நினச்சிக்கிட்டு இந்த 21 நாளுக்குள்ளார நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு எல்லாமே ரெடி பண்ணி அப்ளை பண்ணிடுங்க. ஸோ கிளியரா. அதே மாதிரி ஃபீஸ் கட்டுறதுக்கு லாஸ்ட் டேட் அப்படிங்கிறத கொடுத்துருக்கான். லாஸ்ட் டேட் ஃபார் த அப்ளிகேஷன் ஃபீஸ் ஃபார் த சப்மிட்டட் அப்ளிகேஷன். ஸோ அது 22/11/2025 கொடுத்துருக்கான். நீங்கள் என்றைக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அப்ளை பண்ணி முடிக்கும் போதே ஃபைனலாக ஃபீயையும் பே பண்ணிடுங்க சரியா. டிலே பண்ண வேணாம், ஆன்லைனில் தான் பே பண்ண போகிறீங்க. எல்லாருமே யூபிஐ யூஸ் பண்ணிகிட்டு இருப்பீங்க. ஸோ அதை யூஸ் பண்ணி டக்குன்னு பே பண்ணிடுங்க. ஸோ 22 வரைக்கும் நமக்கு டைம் இருக்குது. ஸோ அதனால் நம்ம அன்றைக்கி பே பண்ணிக்கலாம் அப்படிலாம் சொல்லி யாரும் ஸ்கிப் பண்ண வேணாம். சப்போஸ் நீங்கள் பே பண்ணலை அப்படின்னா அந்த அப்ளிகேஷன் ஃபுல்லாக சப்மிட் ஆகலை அப்படின்னு தான் அர்த்தம். ஸோ அப்படி அப்ளிகேஷன் ஃபுல்லாக சப்மிட் ஆகலை அப்படின்னா நீங்கள் அப்ளிகேஷனை அவங்க அக்செப்ட் பண்ண மாட்டாங்க, உங்கள் அப்ளிகேஷனை ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க சரியா. தென் மாடிஃபிகேஷனுக்கான விண்டோவும் ஓப்பன் பண்ணுவாங்க சரியா. அதுக்கான டேட், இம்பார்ட்டன்ட் டேட் என்னன்றதையும் கொடுத்துருக்கான். அதாவது நீங்கள் அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஸோ 23/11/2025 2/12/2025 இந்த 10 நாள் என்ன பண்ணுவாங்கன்னா உங்களுக்கு அப்ளை பண்ணும்போது நீங்கள் ஏதாவது மிஸ்டேக் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதை கரெக்ட் பண்ணுறதுக்கான ஒரு சான்ஸ் கொடுப்பாங்க. ஸோ இந்த 10 நாளுக்குள்ளார நீங்கள் அந்த கரெக்ஷன் அப்படிங்கிறத மேட் பண்ணிக்கலாம். ஸோ யாரும் தப்பு பண்ணாமல் அப்ளை பண்ணுங்கள். இஃப் இன்கேஸ் தெரியாமல் ஏதாவது தப்பு பண்ணிட்டாலும் இந்த 10 நாளுக்குள்ளார நீங்கள் பார்த்தோன்னா மாடிஃபிகேஷன் அப்படிங்கிறத பண்ணிக்கலாம். ஸோ 2 விஷயத்தை தவிர மீதி எல்லாமே மாடிஃபை பண்ண முடியும். என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் ஆர்ஆர்பி சூஸ் பண்ணியிருப்பீங்கள்ல. ஸோ இப்போது என்ன தான் 5800 வேக்கன்சி அப்படிங்கிறது ஆல் ஓவர் இந்தியா இருந்தாலும் ஸோ அதில் 18 ஜோனில் நீங்கள் எந்த ஜோன் வேணுமோ அந்த ஜோனை தான் சூஸ் பண்ணி அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ சென்னை ஜோனை சூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா சரியா, அந்த ஜோனை உங்களால் மாற்ற முடியாது. நீங்கள் சூஸ் பண்ண ஆர்ஆர்பி ஜோனை உங்களால் மாற்ற முடியாது. அதே மாதிரி நீங்கள் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணியிருப்பீங்கள்ல. ஸோ க்ரியேட் பண்ணும்போது நீங்கள் கொடுத்த டீட்டெயில்ஸ் அதை எதையும் மாற்ற முடியாது அப்படின்றத தெளிவாக சொல்லியிருக்கான். அப்போ இது 2 தவிர மீதி எல்லா விஷயத்தையும் சரியா. ஸோ அது எல்லாமே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இந்த மாடிஃபிகேஷன் விண்டோவில் அந்த கரெக்ஷன் அப்படிங்கிறத மேட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஸ்க்ரைப் தேவைப்படுறவங்க அந்த எலிஜிபிள் ஸ்க்ரைபோட டீட்டெயில்ஸ் இந்த டேட்லேருந்து இந்த டேட்குள்ளே கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்கான். ஸோ அதையும் அப்படியே பார்த்துக்கோங்க. ஸோ இப்போது இந்த நோட்டிஃபிகேஷன் மூலிமா உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 6 போஸ்ட்டுக்கு வேக்கன்சிஸ் அப்படிங்கிறத எடுக்க போகிறாங்க சரியா. அந்த 6 போஸ்ட் என்னென்னா ஃபஸ்ட்டு சீஃப் கமர்ஷியல் கம் டிக்கெட் சூப்பர்வைசர். ஸோ டிடிஇ அப்படின்னு ஒரு போஸ்ட் இருக்குல்ல, அந்த போஸ்ட்டு தான். ஸோ சீஃப் கமர்ஷியல் கம் டிக்கெட் சூப்பர்வைசர் அந்த போஸ்ட்டு. தென் ஸ்டேஷன் மாஸ்டர், குட்ஸ் ட்ரெயின் மேனேஜர், ஜூனியர் அக்கௌண்ட் அசிஸ்டன்ட் கம் டைப்பிஸ்ட்டு, தென் சீனியர் கிளர்க் கம் டைப்பிஸ்ட்டு, டிராஃபிக் அசிஸ்டண்ட்டு. இந்த 6 போஸ்ட்டுக்கு தான் பார்த்தோன்னா உங்களுக்கு இந்த நோட்டிஃபிகேஷன் அப்படிங்கிறத ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த 6 போஸ்ட்டில் இந்த ஃபஸ்ட்டு 2 போஸ்ட் இருக்கு இல்லையா, இது ரெண்டுமே உங்களுக்கு பே லெவல் 6 வரும் சரியா. 7th பே கமிஷன் படி உங்களுக்கு லெவல் 6 வரும் இந்த ஃபஸ்ட்டு 2 போஸ்ட் அப்படிங்கிறது. ஸோ மற்ற 4 போஸ்ட்டுமே உங்களுக்கு பார்த்தோன்னா லெவல் 5 வந்துடும் சரியா. அதில் டிராஃபிக் அசிஸ்டன்ட் மட்டும் லெவல் 4. ஸோ இப்போ இதை லெவல் 5 லெவல் 4 இதெல்லாம் இதில் கொடுத்துருக்க இந்த பே தான் கிடைக்குமா அப்படின்னு கேட்டால் அப்படி இல்லை. இதில் இன்னும் டிஏ அப்புறம் டிரான்ஸ்போர்ட்டேஷன் அலவன்ஸ் இதெல்லாம் ஆட் பண்ணுவாங்க. அது டிபெண்ட்ஸ் அப்பான் போஸ்டிங்க்கு ஏற்ற மாதிரி சேஞ்ச் ஆகும். இப்போ குட்ஸ் ட்ரெயின் மேனேஜர்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரன்னிங் அலவன்ஸ்னு ஒரு அலவன்ஸ் இருக்கும். ஸோ அந்த அலவன்ஸ் இருக்கிறதுனால கண்டிப்பாக இருக்கிறதுலே சேலரி அதிகமாக இந்த குட்ஸ் ட்ரெயின் மேனேஜருக்கு தான் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது சரியா. அதனால் சேலரி பற்றிலாம் பெருசாக நீங்கள் கன்ஃபியூஸ் ஆக தேவையில்ல. நல்ல டீசெண்டான சேலரி சரியா. நீங்கள் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு கிடைக்கும். ஸோ குறைஞ்சது 50,000 70,000 வரைக்கும் வேரியஸ் பே சரியா. ஸோ இந்த லெவல் 5 அண்டு
லெவல் 6 இந்த 2 போஸ்ட்டுக்கும் கிட்டத்தட்ட வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து ஒரு 50,000 ஒரு 70,000 வரைக்கும். ஸோ இந்த குரூப் ஸ்ட்ரைன் மேனேஜருக்குலாம் ஒரு 70,000 பக்கமாக உங்களுக்கு இன் ஹேண்டு கிடைக்கும். ஸோ இந்த 2க்குமே உங்களுக்கு ஒரு 60,000 பக்கம் கிடைக்கலாம். தென் மீதி இருக்கக்கூடிய 3க்குமே உங்களுக்கு வந்து ஒரு 50K பக்கமாக இன் ஹேண்டு கிடைக்கும். ஸோ கிளியராக சேலரி பற்றி நீங்கள் வந்து பெருசாக வரி பண்ணிக்க தேவையில்ல. ஸோ அடுத்ததான் நீங்கள் மெயினாக பார்க்க வேண்டியது மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் தான். ஸோ மெடிக்கல் ஸ்டாண்டர்டும் ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் ஒவ்வொரு மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தோன்னா இந்த டிடி போஸ்ட்டுக்கு B2 ஸ்டாண்டர்ட் இருக்கணும், ஸ்டேஷன் மாஸ்டருக்கு A2 ஸ்டாண்டர்ட் இருக்கணும், குட் ஸ்டைன் மேனேஜருக்கும் A2 ஸ்டாண்டர்ட் இருக்கணும். ஸோ மீதி ஜூனியர் அக்கௌண்டண்ட்க்கும் தென் அதே மாதிரி சீனியர் கிளர்க்குக்கும் C2 போஸ்ட் இருக்கணும். ஸோ டிராஃபிக் அசிஸ்டண்ட்டுக்கு A2 போஸ்ட் இருக்கணும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. சரியா? ஸோ இந்த A2 B2 C2 இதெல்லாம் என்ன அப்படிங்கிறதெல்லாம் பின்னாடி இருக்குது, நான் தெளிவாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போதைக்கு தெரிஞ்சுக்கோங்க என்னென்ன போஸ்ட்டு, ஸோ அது என்னென்ன போஸ்ட்டுக்கு எவ்வளோ பே பேண்ட் இருக்கும், தென் அதே மாதிரி மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் என்ன, ஏஜ் எலிஜிபிலிட்டி என்ன. சரியா? 18 to 33. ஸோ எல்லாமே நமக்கு வந்து பார்த்தோன்னா 18 to 33 தான். கிராஜுவேட்டை பொறுத்த வரைக்கும் 18 to 33 தான் இருக்கும். ஸோ இண்டிவிஜுவலாக எவ்வளோ வேகன்சிஸ் ஆல் ஓவர் இந்தியா இந்த டிடி போஸ்ட்டுக்கு ஒரு 161 வேகன்சி இருக்குது. ஸோ அதே மாதிரி ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் ஆல் ஓவர் இந்தியா வேகன்சி அப்படிங்கிறத கொடுத்துருக்கான். 5800 வேகன்சி பக்கமாக இருக்குது. ஸோ இப்போது இது வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு ஆல் ஓவர் இந்தியா வேகன்சி. இதில் நீங்கள் அப்ளை பண்ண போகிற ரெஸ்பெக்டிவ் ஜோனோட வேகன்சி தனியாக பின்னாடி கொடுத்துருக்காங்க. ஸோ அதுதான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கான். ஸோ இப்போது சென்னை ஜோனை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து ஒரு 180க்கும் மேலே வேகன்சி இருக்குது. ஸோ அதை நான் பின்னாடி இருக்குது, நான் வரும்போது உங்களுக்கு நான் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போது இதில் ஒரு சில இம்பார்ட்டன்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் கொடுத்துருக்கான். அதில் நம்ம தேவையான பாயிண்ட்டை மட்டும் எடுத்துக்கோம். சரியா? ஸோ இப்போது ஒரு கேண்டிடேட் அப்படிங்கிறவர் நமக்கு வந்து ஃபைனல் இயர் படிச்சுட்ருக்காரு அப்படின்னா, சரியா? ஸோ டிகிரி முடிக்கலை, அவர் இன்னும் ஃபைனல் இயர் படிச்சுட்ருக்காரு அப்படின்னா, ஸோ அவர் வந்து நாட் எலிஜிபிள். சரியா? ஃபைனல் ரிசல்ட் வரலை அப்படின்னா அவங்க வந்து எலிஜிபிள் கிடையாது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. தென் அதே மாதிரி என்ன சொல்லியிருக்கான்னா, நீங்கள் இப்போது ஆர்ஆர்பிக்கு அப்ளை பண்ணுறீங்களே, இப்போ 18 ஆர்ஆர்பி ஜோன் வந்து இருக்குது. அதில் ஏதாவது ஒரு ஆர்ஆர்பி ஜோனுக்கு நீங்கள் அப்ளை பண்ணணும். ஆனால் நீங்கள் வந்து மல்டிப்புள் அப்ளிகேஷன் வந்து வேறு வேறு ஆர்ஆர்பிக்கோ அல்லது சேம் ஆர்ஆர்பிக்கோ கொடுத்தீங்க அப்படின்னா, ஸோ உங்களோட அப்ளிகேஷன் அப்படிங்கிறத ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. சரியா? ஸோ அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஒன்றுக்கும் மேற்பட்ட அப்ளிகேஷன் ஒரே ஆர்ஆர்பிலையோ அல்லது வேறு வேறு ஆர்ஆர்பிலையோ கொடுக்கும் பொழுது உங்களை வந்து பார்த்தோன்னா டிபார் பண்ணிடுவேன் அப்படின்ற மாதிரி இதில் சொல்லியிருக்காங்க. சரியா? ஸோ ஃபியூச்சர் ஆர்ஆர்பி அண்ட் ஆர்ஆர்சி ரெக்ரூட்மெண்ட்ஸ் இது ரெண்டுமே ஒரே போர்டு தான் நடத்துது. அது ஆர்ஆர்பி அண்ட் ஆர்ஆர்சி. இதில் வந்து நீங்கள் இந்த மாதிரி ஏதாவது மல்டிபிள் அப்ளிகேஷன் கொடுத்துருந்தீங்கன்னா உங்களை டிபார் பண்ணிடுவாங்க. இந்த 2 போர்டுக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ண முடியாது அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் என்ன தெரியவா போகுது, நம்ம சென்னையில் ஒரு அப்ளிகேஷனு தென் வேறு ஜோனில் இன்னொரு அப்ளிகேஷன் கொடுக்கலாம் அப்படின்னு நினைக்கக்கூடாது. ஸோ அதனால தான் அந்த பாயிண்ட்டை தெளிவாக மென்ஷன் பண்ணியும் கொடுத்துருக்காங்க. ஸோ கிளியரா? ரைட். ஸோ அடுத்து இம்பார்ட்டண்டான பாயிண்ட் என்னென்னு பார்த்தோன்னா, நம்ம இந்த ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் அப்பர் ஏஜ் லிமிட் அண்ட் லோயர் ஏஜ் லிமிட் எல்லாமே நான் டீட்டெயிலாக டேபிளில் பின்னாடி கொடுத்துருக்காங்க. அதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், அதனால் தெளிவாக பார்த்துக்கோங்க. அதே மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணும்போது ஒரு மொபைல் நம்பர் கொடுக்குறீங்கள, அந்த மொபைல் நம்பரும் அதே மாதிரி இமெயில் ஐடி, இது ரெண்டுமே நல்ல ஆக்டிவில் நீங்கள் ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணக்கூடிய மொபைல் நம்பர் அண்ட் இமெயில் ஐடி கொடுங்க. ஸோ ஏன்னா இது 2 மூலியமாக தான் உங்களுக்கு ஃபர்தர் கம்யூனிகேஷன்ஸ் எல்லாமே நடக்கும். ஸோ கிளியரா? ரைட்டு. அதே மாதிரி இப்போ நீங்கள் இமெயில் ஐடியோ அல்லது மொபைல் நம்பரையோ நீங்கள் ஃபர்தராக மாற்ற முடியாது அப்படின்றதையும் இங்கே கொடுத்துருக்காங்க. அதாவது அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணும் போது நீங்கள் கொடுத்த அந்த விஷயங்களை, சரியா, அது நீங்கள் வந்து அவங்க அதுக்குன்னு தனியாக விண்டோ ஓப்பன் பண்ணுவாங்க. ரேர் கேஸ் இப்போது ALP 2025 நோட்டிஃபிகேஷன் வந்தப்போ ஒரு தடவை ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. ஸோ அது மாதிரி அவங்க ஓப்பன் பண்ணாதான் ஆச்சு நீங்கள் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணும்போது கொடுத்த டீட்டெயில்ஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணுறதுக்கு. ஸோ அப்படி விண்டோ இல்லாமல் நீங்கள் நார்மலாக அதை வந்து மாற்றவே முடியாது. அதனால் ஒரு டைம் நீங்கள் கொடுக்கக்கூடிய டீட்டெயில்ஸை தெளிவாக கொடுத்துக்கோங்க அப்படின்னு வந்து அதையும் தெளிவாக சொல்லியிருக்கான். ஸோ அதே மாதிரி இந்த ரெக்ரூட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நெகட்டிவ் மார்க் அப்படிங்கிறது அவைலபிளாக இருக்குது. 1/3 மார்க் அப்படிங்கிறது நெகட்டிவ் மார்க்கு. ஸோ TNPSC மாதிரி இல்லை, இதில் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு நெகட்டிவ் மார்க் அப்படிங்கிறது இருக்குது. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த ஃபைனல் ரிசல்ட்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ், ரிசல்ட் வந்துருச்சுன்னா நீங்கள் அப்ளை பண்ணலாம், ரிசல்ட் வரலைன்னா நீங்கள் வந்து எலிஜிபிள் இல்லை. சரியா? ஸோ அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஏதாவது ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட்லேயோ அல்லது சென்ட்ரல் கவர்மெண்ட்லேயோ அல்லது வேறு ஏதாவது ஒரு பப்ளிக் செக்டர் யூனிட்லேயோ நீங்கள் வந்து ஒர்க் பண்ணிவிட்டு ஸோ உங்களை வந்து பார்த்தோன்னா டிஸ்மிஸ் பண்ணியிருந்தாங்க அந்த சர்வீஸ்லேருந்து. சரியா? ஸோ சஸ்பெண்ட் இல்லை, டிஸ்மிஸ். ஸோ டிஸ்மிஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா நீங்கள் வந்து, சரியா, நீங்கள் வந்து இந்த போஸ்டிங்க்கு இந்த ரெக்ரூட்மெண்ட்டுக்கு உங்களால் அப்ளை பண்ண முடியாது. கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன் ஆர் நாட் எலிஜிபிள், ஷுட் நாட் அப்ளை. ஸோ அப்ளை பண்ணவே முடியாது அப்படின்றத தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு SC/ST கேண்டிடேட்ஸாக இருந்தீங்க அப்படின்னா, சரியா, SC/ST கேண்டிடேட்டாக இருந்தீங்கன்னா நீங்கள் ரெக்வஸ்ட் கொடுக்கும் பட்சத்தில் உங்களுக்கு
ஃப்ரீ ட்ரெயின் ட்ராவல் ஃபெசிலிட்டி அப்படிங்கிறத கொடுப்பாங்க. சரியா? ஸோ ஃப்ரீ ட்ரெயின் ட்ராவல் ஃபெசிலிட்டி அப்படிங்கிறத கொடுப்பாங்க. எப்போ போகலான்னா, இப்போ CBT 1 அண்ட் CBT 2, அப்புறம் கம்ப்யூட்டர் பேஸ்ட் ஆப்டிடியூட் டெஸ்ட் நடந்தாலோ அல்லது டைப்பிங் டெஸ்ட் நடந்தாலோ அல்லது வந்து பார்த்தீங்கன்னா டிவி மெடிக்கல் இந்த மாதிரி இந்த என்டையர் ப்ராசஸ்க்கும் நீங்கள் ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ் போகணும் இல்லையா, அதுக்கு தேவையான ஃப்ரீ ட்ரெயின் பாஸ் வந்து கொடுத்துருவாங்க. யாருக்குன்னா SC/ST கேண்டிடேட்ஸ்க்கு மட்டும்தான். ஸோ அதுக்கு ஒரு சில டீட்டெயில்ஸ்லாம் இருக்குது. நீங்கள் அப்ளை பண்ணும்போது இந்த மாதிரி உங்களுக்கு இந்த ட்ராவலிங் டிக்கெட் வந்து தேவையா அப்படின்றது கேட்பாங்க. அப்படி தேவை அப்படின்னா, இந்த பாஸ் வேணும்னா நீங்கள் வந்து உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் எல்லாம் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ கிளியரா? ரைட். அடுத்ததாக வந்து பார்த்தோன்னா, RRB நினச்சாங்கன்னா இந்த என்டையர் ப்ராசஸ்க்கு நடுவில் எந்த ஒரு சேஞ்ச் வேணுனாலும், எந்த ஒரு மாடிஃபையோ ஆடோ அல்லது டெலீட்டோ எது வேணுனாலும் அவங்க வந்து கொண்டு வர முடியும் அப்படின்ற ஒரு பாயிண்ட்டும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை வச்சு தான் இப்போ குரூப் டிக்கான ஒரு கேஸ் போயிட்டுருக்கு இல்லையா, அது இந்த ஒரு பாயிண்ட்டை வச்சு தான் விளையாண்டுட்டு இருக்காங்க. ஸோ அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா, RRB shall not be responsible if candidates are not able to submit their online application within the last date of any reason whatsoever. ஸோ அதாவது இப்போது கடைசி ஒரு வாரம் நான் என்ன சொல்லியிருந்தேன், உங்களுக்கு அப்ளிகேஷன் வந்து ரொம்ப டவுனாக இருக்கும், அதாவது ரொம்ப ரஷ்ஷாக இருக்கும், அதனால் உங்களால் நீங்கள் கொடுக்கக்கூடிய கமெண்ட்டுக்கு அந்த வெப்சைட் வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணாது. ஸோ அது மாதிரி இருக்கும்னு சொன்னோம் இல்லையா. இதன் காரணமாக நீங்கள் வந்து அப்ளை பண்ண முடியாமல் போயிடுச்சு அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுக்கு RRB பொறுப்பு ஆகாது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. சரியா? ஸோ RRB shall not be responsible if candidates are not able to submit their online application within the last date any reason or whatever. சரியா? ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்கும் முன்னாடியே லாஸ்ட் ஒரு 1 வீக் முன்னாடியே அப்ளை பண்ண பாருங்கள். ஸோ அடுத்ததாக மெடிக்கல் ஃபிட்னஸ்ன்னு சொன்னோம்ல. ஸோ அது என்ன அப்படின்னா, இப்போ A2, B2, C2 இது 3 ஸ்டாண்டர்டில் தான் இப்போ வந்து பார்த்தோன்னா கொடுத்துருக்கக்கூடிய போஸ்ட் அப்படிங்கிறது இருக்குது. சரியா? ஸோ இப்போ நீங்கள் கண்ணாடி போட்டிருக்கீங்க, இல்லை லாசிக் சர்ஜரி பண்ணியிருக்கீங்க, இந்த மாதிரி உங்களுக்கு கண்ணில் ஏதாவது ஒரு இஷ்யூ இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து C2 கேட்டகரியில் வந்துடுவீங்க. சரியா? C2 கேட்டகரியில் வந்துடுவீங்க. ஸோ நீங்கள் C2 கேட்டகரியில் இருக்கக்கூடிய போஸ்ட்டுக்கு நீங்கள் வந்து எலிஜிபிள். ஸோ மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுவாங்க. நீங்கள் வந்து C2 கேட்டகரியில் இருந்து நீங்கள் ஒரு ஸ்டேஷன் மாஸ்டர் ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸாக கொடுத்துருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் ப்ராப்பராக CBT 1, CBT 2, CBAT எல்லாமே கிளியர் பண்ணாலும் உங்களுடைய மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் இல்லாததுனால, A2 ஸ்டாண்டர்ட் இல்லாததுனால உங்களை ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. சரியா? ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ அதனால் நீங்கள் உங்களுக்கு கண்ணில் ஏதாவது பிரச்சனை இருக்குன்னா நீங்கள் கண்டிப்பாக C2 ஸ்டாண்டர்ட் தான். இல்லை என் கண்ணில் எதுவும் பிரச்சனை இல்லை, நல்லா தான் இருக்க மாதிரி இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா பெட்டர் நீங்கள் வந்து ஒரு ஹாஸ்பிட்டல் போயிட்டு நீங்கள் என்ன ஸ்டாண்டர்டில் இருக்கீங்க அப்படின்றத செக் பண்ணிக்கிறது ஒரு நல்ல விஷயம். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ப்ரிஃபரன்ஸ் அப்படிங்கிறத கொடுக்கணும். ஸோ இது இந்த டிராஃபிக் அசிஸ்டன்ட் அண்ட் ஸ்டேஷன் மாஸ்டர் இது 2 போஸ்ட்டுக்கும் நீங்கள் ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸாக கொடுக்குற பட்சத்தில் A2 ஸ்டாண்டர்ட் மேண்டேட்டரியாக இருக்கணும். ஸோ A2 ஸ்டாண்டர்ட் நீங்கள் இருக்கீங்களா அப்படிங்கிறத நீங்கள் அஷ்யூர் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணலான்னா, இந்த மாதிரி ஹாஸ்பிட்டல் போயிட்டு உங்களுடைய ஐ ஸ்டாண்டர்டை செக் பண்ணிக்கிறது பெட்டர். ஸோ கிளியராக புரியுதா? ஓகே. ஸோ அடுத்ததாக வந்து பார்த்தோன்னா, அந்த ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் இப்போது நீங்கள் வந்து 2008 1/1/2008 அதுக்கப்புறம் பிறந்திருக்கக்கூடாது. சரியா? 1/1/2008க்கு அப்புறம் பிறந்திருக்கக்கூடாது. அதே மாதிரி இப்போ நீங்கள் வந்து ஒரு UR கேட்டகரிலையோ அல்லது EWS கேட்டகரிலையோ அப்ளை பண்ணுறீங்கன்னா 2/1/1993 இதுக்கு முன்னாடி பிறந்திருக்கக்கூடாது. சரியா? 1993 அதுக்கு முன்னாடி அவங்க கொடுத்துருக்க அந்த டேட்டுக்கு முன்னாடி நீங்கள் பிறந்திருக்கக்கூடாது. அதுக்கப்புறம் பிறந்திருக்கலாம். அதுவும் எது வரைக்கும்? 2008 வரைக்கும் பிறந்திருக்கலாம். 2008க்கு அப்புறம் பிறந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு 18 வயசு கம்ப்ளீட் ஆகிருக்காது. ஸோ அதனால் நீங்கள் வந்து எலிஜிபிள் அப்படிங்கிறது இல்லை. ஸோ இதுவே நீங்கள் OBC நான் கிரீமி லேயரில் வரீங்க அப்படின்னா, சரியா, அந்த ரிசர்வேஷனுக்குள்ளே வரீங்கன்னா உங்களுக்கு 3 வருஷம் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுப்பாங்க. அதனால் இந்த 2/1/1990 இதுக்கு முன்னாடி நீங்கள் பிறந்திருக்கக்கூடாது, இதுக்கப்புறம் நீங்கள் வந்து பிறந்திருக்கலாம். ஸோ இதுவே SC/ST கேண்டிடேட்டாக இருக்கீங்கன்னா நீங்கள் வந்து 2/1/1998 அதுக்கு முன்னாடி பிறந்திருக்கக்கூடாது. ஸோ அதுக்கப்புறம் 1998லேருந்து 2008 வரைக்கும் இந்த இடையில் நீங்கள் பிறந்திருந்தீங்க அப்படின்னா ஸோ நீங்கள் வந்து எலிஜிபிள் தான். ஸோ இப்போ நீங்கள் வந்து எக்ஸாக்டாக 2/1 இந்த டேட்லேயே பிறந்திருக்கீங்க அப்படின்னா நீங்கள் எலிஜிபிள் தான். சரியா? ஸோ 2 டேட்டுமே என்னது நமக்கு இன்க்ளூசிவ் அப்படின்னு வந்து கொடுத்துட்டான். ஸோ 2/1 பிறந்திருக்கீங்க அப்படின்னாலும் நீங்கள் எலிஜிபிள் தான். அதே மாதிரி 2008 1/1 நீங்கள் பிறந்திருந்தாலும் நீங்கள் எலிஜிபிள் தான். சரியா? ஸோ அந்த இவங்க மென்ஷன் பண்ணியிருக்க அந்த 2 டேட்டுமே இன்க்ளூசிவ் அப்படின்றத அவங்க மென்ஷன் பண்ணிட்டாங்க. ஸோ கிளியராக பார்த்துக்கோங்க, நீங்கள் எந்த கேட்டகரியில் வரீங்களோ அதுக்கேற்ற மாதிரி எக்ஸாக்ட் டேட் ஆஃப் பர்த்தில் வந்து அவங்க மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க.
ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இது என்னென்னா அந்த ரிசர்வேஷனுக்கான சார்ட்டு தான். ஸோ இப்போ ஓபிசி கேண்டிடேட்ஸ்க்கு வந்து பார்த்தோன்னா 3 வருஷம் ரிலாக்ஸேஷனு, எஸ்சிஎஸ்டிக்கு 5 வருஷம் ரிலாக்ஸேஷனு. ஸோ அது மாதிரி எக்ஸ் சர்வீஸ் மேனு, ஸோ பிடபிள்யூபிடி கேண்டிடேட்ஸ், இது மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் எவ்வளோ ரிசர்வேஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்ற டீட்டெயில்ஸ் தான் அதில் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன படிச்சிருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு டிகிரி முடிச்சிருக்கணும். ஏன்னா இது கிராஜுவேட்கான அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகிருக்கு. அப்போ கண்டிப்பாக நீங்கள் ஒரு டிகிரி அப்படிங்கிறத முடிச்சிருக்கணும். யூஜி முடிச்சிருந்தாலே போதும், பிஜி முடிச்சிருக்க வேண்டிய அவசியம் அப்படிங்கிறது இல்லை. நீங்கள் இன்ஜினியரிங் படிச்சிருந்தாலும் எலிஜிபிள் தான், சரியா? ஸோ இல்லை நான் வந்து ஆர்ட்ஸ் டிகிரி சயின்ஸ் டிகிரி தான் முடிச்சிருக்கேன் அப்படின்னாலும் எலிஜிபிள் தான். ஸோ 3 வருஷம் கோர்ஸ் முடிச்சிருந்தாலும் எலிஜிபிள் தான், 4 வருஷம் கோர்ஸ் முடிச்சிருந்தாலும் எலிஜிபிள் தான். பட் நீங்கள் வந்து ஒரு பேச்சுலர் டிகிரி வச்சுருக்கணும். ஸோ கிளியரா? ஸோ இந்த பேச்சுலர் டிகிரியானது நீங்கள் வந்து ஃபைனல் ரிசல்ட்டில் கம்ப்ளீட்டாக பாஸ் ஆகிட்டீங்க அப்படின்னு இருக்கணும். எந்த ஒரு அரியரும் இருக்கக்கூடாது. ஸோ அவுட்ஸ்டாண்டிங்கில் எந்த ஒரு அரியரும் இருக்கக்கூடாது. பட் ஹிஸ்ட்ரி ஆஃப் அரியர் இருக்கலாம். நீங்கள் செகண்ட் இயரில் ஒரு அரியர் வச்சுருக்கலாம், தேர்ட் இயரில் ஒரு அரியர் வச்சுருக்கலாம். ஸோ இது மாதிரி நீங்கள் அரியர் வச்சுருந்து அதை நீங்கள் கிளியர் பண்ணியிருக்கலாம், சரியா? கிளியர் பண்ணியிருந்துருக்கலாம். பட் ஸ்டாண்டிங்கில் நீங்கள் வந்து அரியர் இருக்கக்கூடாது, சரியா? ஸ்டாண்டிங்கில் அரியர் இருக்கக்கூடாது. பட் ஹிஸ்ட்ரி ஆஃப் அரியர் அப்படிங்கிறது இருக்கலாம், அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. ஸோ அதில் இதே நீங்கள் வந்து ஃபைனல் இயர் படிச்சுட்ருக்கீங்க அப்படின்னா உங்களோட ரிசல்ட் வந்துருச்சுன்னா, சரியா? ரிசல்ட் வந்துருச்சுன்னா நீங்கள் வந்து பார்த்தோன்னா எலிஜிபிள் தான். அதுவும் எந்த டேட்டுக்குள்ளேனா 20/11/2025. ஸோ இந்த டேட்டுக்குள்ளார உங்களோட யூனிவர்சிட்டி ரிசல்ட் வந்துருச்சுன்னா ஸோ நீங்கள் வந்து எலிஜிபிள். வரல அப்படின்னா நீங்கள் வந்து எலிஜிபிள் இல்லை. ஓகேவா? ரைட்டு. இந்த எக்ஸாமினேஷன் ஃபீஸை பற்றி நம்ம வந்து தெளிவாக பார்க்கலாம். ஸோ இப்போ எக்ஸாமினேஷன் ஃபீ எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 500 ரூபாய் யார் பே பண்ணணும், 250 ரூபா யார் பே பண்ணணும். 250 ருபீஸ் வந்து எஸ்சிஎஸ்டி கேண்டிடேட்ஸாவோ அல்லது எக்ஸ் சர்வீஸ் மேனோ, பிடபிள்யூபிடி கேண்டிடேட்டாவோ அல்லது ஃபீமேலாவோ டிரான்ஜெண்டராவோ அல்லது மைனாரிட்டிஸ் இல்லைனா இபிசி அந்த கேட்டகரியில் வந்தீங்க அப்படின்னா நீங்கள் 250 ரூபா பே பண்ணாலே போதுமானது. ஸோ இந்த 250 ரூபாயும் உங்களுக்கு ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. எப்போனா நீங்கள் பேப்பர் 1 அட்டன் பண்ணதுக்கப்புறம். ஸோ பேப்பர் 1 அட்டன் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த 250 ருபீஸ் ஒரு சில சார்ஜஸ் பிடிச்சிட்டு, ஒரு பேங்க் ட்ரான்சாக்ஷன் சார்ஜஸ் மட்டும் ஒரு 20 ரூபா பக்கமாக பிடிச்சிட்டு மீதி அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. ஸோ இதுவே நீங்கள் வந்து ஜென்ரல் கேட்டகரியிலையோ அல்லது மற்ற எந்த கேட்டகரியில் வந்தாலும், சரியா, ஓபிசி கேட்டகரியில் வந்தாலும், இடபிள்யூஎஸ் கேட்டகரியில் வந்தாலும் நீங்கள் மேலாக இருக்கீங்க அப்படின்னா, சரியா, மேலாக இருக்கீங்கன்னா நீங்கள் வந்து 500 ரூபா வந்து பே பண்ணி ஆகணும். ஸோ கிளியரா? ஸோ 500 ரூபா வந்து நீங்கள் பே பண்ணி ஆகணும். இதில் 400 ரூபாங்கிறது உங்களுக்கு ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. ஸோ அங்கே வந்து 250 ரூபாயும் கம்ப்ளீட்டாக உங்களுக்கு ரீஃபண்ட் பண்ணாங்க. இங்கே 400 ரூபா தான் ரீஃபண்ட் பண்ணுவாங்க, சரியா? எப்போனா பேப்பர் 1 நீங்கள் அட்டன் பண்ணதுக்கப்புறம் அதில் ஒரு சில சார்ஜஸ் பிடிச்சிட்டு, ஸோ அந்த பேங்க் ட்ரான்சாக்ஷன் சார்ஜஸ்லாம் பிடிச்சிட்டு மீதி ஒரு 400 ரூபா உங்களுக்கு வந்து ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. ஸோ கிளியரா? ஸோ இந்த ஃபீ பேமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து ஆன்லைனில் பே பண்ணுறது ரொம்ப பெஸ்ட்டான ஒரு வே. ஏன்னா எல்லாருக்கிட்டையுமே நமக்கு இன்றைக்கி வந்து யூபிஐ அப்படிங்கிறது அவைலபிளாக இருக்குது. ஸோ அதை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து பே பண்ணிடுங்க. ஸோ மற்றபடி பேங்க்குக்கு போய் பே பண்ணுறது அதெல்லாம் யாரும் பண்ண மாட்டீங்க பெருசாக. ஸோ ஆன்லைன்லேயே பே பண்ணிடுங்க. ஸோ அதான் வந்து பெஸ்ட்டு. இப்போது நீங்கள் ஓபிசியில் தான் சர்டிஃபிகேட் வச்சுருக்கீங்க, சரியா? ஆனால் நீங்கள் க்ரீமி லேயரில் இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இந்த ஓபிசி ரிசர்வேஷனுக்கு எலிஜிபிள் இல்லை. நீங்கள் யூஆர் கேட்டகரியில் இருக்கக்கூடிய வேகன்சிஸ்க்கு மட்டும்தான் நீங்கள் காம்படேட் பண்ண முடியும். ஓபிசியில் நான் க்ரீமி லேயர் டஸ் நாட் பிலாங் டு த க்ரீமி லேயர் அப்படின்னு சொல்லி சர்டிஃபிகேட்டில் மென்ஷன் பண்ணியிருந்தாங்கன்னா மட்டும்தான் நீங்கள் இந்த ஓபிசியோட ரிசர்வேஷனுக்கு எலிஜிபிளாக இருப்பீங்க. ஸோ கிளியரா? ரைட்டு. ஸோ இதில் வந்து பார்த்தோன்னா பிடபிள்யூபிடி, அப்புறம் எக்ஸ் சர்வீஸ் மேனு, ஸோ அப்புறம் ஸ்க்ரைப், இது மாதிரி டீட்டெயில்ஸ் தான் கொடுத்துருக்கான். இப்போ நீங்கள் வந்து கவர்மெண்ட்டில் ஆல்ரெடி ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க, சரியா? ஸோ ப்ரெசென்ட்டாக நீங்கள் வந்து ஏதாவது ஒரு ஆர்கனைசேஷனில் நீங்கள் வந்து கவர்மெண்ட்டோட ஆர்கனைசேஷனில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து என்ஓசி சப்மிட் பண்ணணுப்பா, சரியா? நான் அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட், சரியா? நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் வந்து சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அடுத்ததாக ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேப்பர் 1 இருக்கும், சரியா? சிபிடி 1 இருக்கும், தென் சிபிடி 2 இருக்கும். தென் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து சப்போஸ் ஸ்டேஷன் மாஸ்டர் அண்ட் டிராஃபிக் அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கு போகிறீங்க அப்படின்னா சிபிஏடி அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்டிடியூட் டெஸ்ட் வந்து ஒன்று வைப்பாங்க, சரியா? இது வந்து நமக்கு 3rd ரவுண்டாக இருக்கும். இல்லை நான் ஸ்டேஷன் மாஸ்டர் அண்ட் டிராஃபிக் அசிஸ்டன்ட் போகல அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா டைப்பிங், அதாவது அந்த டைப்பிங்னா அந்த ஜூனியர் அக்கௌண்டன்ட் அந்த போஸ்ட்டும், தென் அதுக்கப்புறம் சீனியர் கிளர்க், இந்த 2 போஸ்ட்டுக்கும் உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா டைப்பிங் அப்படிங்கிறது இருக்கும். மற்றபடி அந்த சீஃப் கமர்ஷியல் டிக்கெட் கிளர்க்குக்கு டேரெக்டாக நீங்கள் என்ன பண்ணிடலாம் அப்படின்னா நீங்கள் வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அண்ட் மெடிக்கலுக்கு போயிடலாம். அதே மாதிரி கூட்ஸ் ட்ரெயின் மேனேஜரும் அதே தான். ஸோ டேரெக்டாக என்ன பண்ணிடலாம், நீங்கள் டிவி அண்ட் மெடிக்கலுக்கு போயிடலாம்.
ஸோ மற்றபடி மீதி இருக்கக்கூடிய அந்த போஸ்ட்டுக்கு மட்டும்தான் ஒரு சில போஸ்ட்டுக்கு சிபிஏடி இருக்கும், இன்னொரு சில போஸ்ட்டுக்கு டைப்பிங் இருக்கும். ஸோ அதுதான் வந்து ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ்ஸு. ஸோ இதில் பேப்பர் 1 அதாவது சிபிடி 1ன்னு சொன்னல, ஸோ அதுக்கான எக்ஸாம் பேட்டர்ன் என்னென்னா மொத்தம் 3 சப்ஜெக்ட் தான். இப்போ உங்களுக்கு இதில் இங்கிலீஷ் இல்லை அப்படிங்கிறது தான் ஒரு பெரிய ஒரு நல்ல விஷயம். ஏன்னா மேத்ஸ், ரீசனிங், உங்களுக்கு சோஷியல், இது 3மே வந்து பார்த்தோன்னா மெயின் ரோலை ப்ளே பண்ண போது. இதுதான் எக்ஸாம் பேட்டர்னாகவும் இருக்குது. இப்போ பேப்பர் 1 பொறுத்த வரைக்கும் 90 நிமிஷம், 100 மார்க்கு, ரீசனிங்லேருந்து ஒரு 30 கொஷினும், மேத்ஸில் ஒரு 30 கொஷினும், ஜிகேயில் ஒரு 40 கொஷினும் வரப்போகுது. ஸோ இதில் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு கட் ஆஃப் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த தடவை உங்களுக்கு வேக்கன்சி சென்னை ஜோனில் கம்மியாக இருக்கிறதுனால ஸோ அதே எக்ஸாம் பேட்டர்ன் அந்த ஸ்டாண்டர்ட் எல்லாம் இப்போ வந்துட்டு இருக்க லெவலே வந்துச்சு அப்படின்னா, ஸோ இப்போது 2024 நடந்து முடிஞ்சது இல்லையா, அதெல்லாம் ஓரளவுக்கு மாடரேட் லெவலில் தான் எக்ஸாமோட கொஷின்ஸ் இருந்தது. அதே லெவல் அடுத்த வருஷமும் ரிப்பீட் ஆகுது அப்படின்னா ஸோ கண்டிப்பாக உங்களோட கட் ஆஃப் அப்படிங்கிறது பேப்பர் 1க்கு ஒரு 75 to 80 வந்து இருக்கும். சரியா, நார்மலைஸ்டு மார்க் வந்து பேப்பர் 1க்கு ஒரு 75 to 80 கண்டிப்பாக இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தோன்னா இந்த வருஷம் நமக்கு சென்னை ஜோனில் வேக்கன்சியும் கம்மியாக இருக்கிறதுனால கண்டிப்பாக நமக்கு காம்படிஷன் அதிகமாக தான் இருக்க போகுது. அப்போ எக்ஸாம் பேட்டர்ன் அதே லெவல் மெயின்டைன் ஆனிச்சுன்னா ஒரு 75 to 80 அப்படின்றது கட் ஆஃபாக வைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதுவே எக்ஸாம் பேட்டர்ன் இன்னும் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்குது அப்படின்னா இந்த கட் ஆஃப் மேபி குறையலாம். ஸோ இந்த சிலபஸ் என்ன அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்கான். பட் இதில் கொடுத்துருக்கிறதுலாம் சிலபஸ் இல்லை. இதுக்கு நான் டீட்டெயில்டாக ஸ்ட்ராட்டஜி வீடியோ ஒன்று போடுவேன். ஸோ அதை பார்த்துட்டு தென் அதில் இருக்க மாதிரி அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ சிபிடி 2 பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து அதே 90 நிமிஷம், ஆனால் 120 கொஷின் அப்படிங்கிறத கேட்பாங்க. ரீசனிங்லேருந்து ஒரு 35, மேத்ஸில் 35, ஜிகேயில் 50 கொஷின் அப்படிங்கிறத கேட்பாங்க. ஸோ அதுக்கான சிலபஸ் இங்கே கொடுத்துருக்கான். பட் ஆனால் டீட்டெயில்டு சிலபஸ் நான் ஸ்ட்ராட்டஜியில் சொல்கிறேன். ஸோ இப்போது இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் எல்லாமே உங்களுக்கு மல்டிபிள் ஷிஃப்ட்ஸில் நடத்துவாங்க. அதனால் மார்க் என்ன பண்ணுவாங்கன்னா நார்மலைசேஷன் அப்படின்னு பண்ணுவாங்க. ஸோ அதுபடி இங்கேயும் வந்து நார்மலைசேஷன் கான்செப்ட் இருக்குது அப்படின்றத சொல்லியிருக்கான். ஸோ அடுத்ததாக என்ன கொடுத்துருக்காங்கன்னா the computer based aptitude test will conduct after qualifying the second stage of CBT only for the candidates who have opted for station master and traffic assistant. ஸ்டேஷன் மாஸ்டருக்கும் டிராஃபிக் அசிஸ்டண்ட்டுக்கும் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கப்பட்ட அந்த கேண்டிடேட்ஸ்க்கு சிபிஏடி டெஸ்ட் அப்படிங்கிறது நடக்கப்படும் அப்படின்னு வந்து கொடுத்துருக்கான். எப்போனா செகண்ட் ஸ்டேஜ் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம். இப்போ இந்த சிபிஏடியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எந்த ஒரு கம்யூனிட்டி ஆர் கேட்டகரி ரிசர்வேஷனும் கிடையாது. சரியா, கேட்டகரி ரிசர்வேஷனும் கிடையாது. ஏன்னா டி ஸ்கோரோட மினிமம் மார்க் 42 எடுத்தாகணும். எல்லாருமே யார் யாரெல்லாம் சிபிஏடி நீங்கள் போய் அட்டன் பண்ணுறீங்களோ நீங்கள் மினிமமாக பாஸ் மார்க்குன்னு சொல்லுவாங்கள்ல, அது வந்து 42. சரியா, 42 மார்க் எடுத்தாகணும். இது வந்து யூஆர் கேட்டகரியாக இருந்தால் 42, எஸ்சி எஸ்டினா ஒரு 5 மார்க் கம்மியாக, ஓபிசினா 5 மார்க் கம்மியாக எடுத்தா அப்படிலாம் இல்லை. இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் கேட்டகரி அண்ட் கம்யூனிட்டி அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணிட்டான். ஸோ எந்த கேட்டகரியாக இருந்தாலும் நீங்கள் சிபிஏடி அட்டன் பண்ணும்பொழுது 42 மார்க் வந்து மினிமமாக எடுத்தாகணும் அப்படின்னு வந்து கொடுத்துருக்கான். சரியா, ஒவ்வொரு பேட்டரிலையுமே சரியா ஈச் டெஸ்ட் பேட்டரிஸ்லேயுமே வந்து நீங்கள் என்ன பண்ணணும், ஸோ 42 மார்க் வந்து டி ஸ்கோர் வந்து ஸ்கோர் பண்ணணும் அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போது சிபிஏடியில் நீங்கள் வந்து அதுக்கு ஒரு கட் ஆஃப் வைப்பாங்க. அதாவது சிபிடி 2க்கு ஒரு கட் ஆஃப் வச்சுட்டு தென் அதிலேருந்து டோட்டல் வேக்கன்சிக்கு எவ்வளோ தேவையோ 8 மடங்கு பீப்புளை வந்து பார்த்தோன்னா செலக்ட் பண்ணுவாங்க. சரியா, செலக்ட் பண்ணி அவங்களுக்கு வந்து சிபிஏடி டெஸ்ட் அப்படிங்கிறத கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ இப்போ இந்த சிபிஏடி டெஸ்ட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா விஷன் சர்டிஃபிகேட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது கேட்பாங்க. சரியா, விஷன் சர்டிஃபிகேட் நீங்கள் வாங்கிட்டு தான் போகிற மாதிரி இருக்கும். ஸோ விஷன் சர்டிஃபிகேட் இல்லைனா நீங்கள் வந்து பார்த்தோன்னா சிபிஏடிக்குள்ளார போக முடியாது அப்படின்றதையும் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ கிளியராக அதே மாதிரி இந்த சிபிஏடின்னு கூடிய இந்த கம்ப்யூட்டர் பேஸ்டு ஆப்டிடியூட் டெஸ்ட்டு இந்த ஸ்டேஷன் மாஸ்டர் அண்ட் டிராஃபிக் அசிஸ்டன்ட் நடக்குதுல, இது வந்து 2 லாங்குவேஜில் தான் நடக்கும். இந்த இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தியில் மட்டும்தான் நடக்கும். ஸோ தமிழ்லையோ அல்லது மற்ற ரீஜனல் லாங்குவேஜ்லேயோ நடக்காது. ஸோ அதை நல்லா தெளிவாக பார்த்துக்கோங்க. அதே மாதிரி இந்த சிபிஏடியில் வந்து எந்த ஒரு நெகட்டிவ் மார்க்கும் கிடையாது. பேப்பர் 1 அண்ட் பேப்பர் 2ல் நெகட்டிவ் மார்க் இருக்குது, சிபிஏடியில் நெகட்டிவ் மார்க் கிடையாது. ஸோ கிளியராக ரைட். இந்த சிபிஏடி அப்படின்னக்கூடிய இது வந்து யாருக்கு நடக்கும், ஸ்டேஷன் மாஸ்டர் அண்ட் டிராஃபிக் அசிஸ்டன்ட் இந்த 2 போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண அவங்களுக்கு தான் வந்து நடக்க போகுது. சரியா, ஸோ அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் பேஸ்டு டைப்பிங் டெஸ்ட்டு. ஸோ டைப்பிங் டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் சீனியர் கிளர்க்குக்கும் அதே மாதிரி ஜூனியர் அக்கௌண்டண்ட்டுக்கும் சரியா இவங்க 2 பேருக்கு தான் இந்த டைப்பிங் டெஸ்ட் அப்படிங்கிறது நடக்கும். இந்த ஸ்கில் டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இங்கிலீஷில் டைப் பண்ண போகிறீங்கன்னா 30 வேர்ட்ஸ் பெர் மினிட் அப்படின்றத டைப் பண்ணணும். இதே நீங்கள் ஹிந்தியில் டைப் பண்ண போகிறீங்கன்னா 25 வேர்ட்ஸ் பெர் மினிட் அப்படின்றத டைப் பண்ணணும்.
ஸோ கிளியராக. ஸோ இந்த டைப்பிங் டெஸ்ட் அப்படிங்கிறது நீங்கள் சர்டிஃபிகேட் எதுவும் வாங்கியிருக்கணும் அப்படின்றது மேண்டட்டரி இல்லை. ஸோ நீங்கள் இந்த 25 வேர்ட்ஸ் பெர் மினிட் அப்படின்றதையும் 30 வேர்ட்ஸ் பெர் மினிட் அப்படின்ற இந்த ஸ்பீடை வந்து நீங்கள் மெயின்டைன் பண்ணிங்க அப்படின்னாலே இதில் குவாலிஃபை ஆனாலே போதுமானது. இதில் இவ்வளோ மார்க் எடுக்கணும், அவ்வளோ மார்க் எடுக்கணும், இவ்வளோ அக்யூரசி மெயின்டைன் பண்ணணும் அப்படிலாம் இல்லை. குவாலிஃபை ஆகிட்டிங்க அப்படின்னாலே போதுமானது. ஸோ இந்த ஸ்கில் டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நார்மலாக ஒரு கம்ப்யூட்டரில் தான் நடக்க போகுது. பட் ஆனால் அந்த கம்ப்யூட்டரோட கீபோர்டில் பேக் ஸ்பேஸ் அண்ட் டெலீட்டை வந்து பார்த்தோன்னா லாக் பண்ணிடுவாங்க. சரியா. ஸோ பட் அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக நிறைய வேலாம் இருக்குது. சரியா, நிறைய ஷார்ட்கட் கீஸ்லாம் இருக்குது. அதெல்லாம் ஆனால் எனேபிளில் தான் இருக்கும். அதை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா டெலீட் பண்ணுறது, ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணலாம். சரியா. இதெல்லாம் நான் வந்து இந்த டைப்பிங் டெஸ்ட் சம்மந்தமாக நான் டீட்டெயில்டாக ஒரு வீடியோ போடுறேன். அதில் இந்த டிப்ஸு ட்ரிக்ஸு இதெல்லாம் நான் வந்து அதில் சொல்கிறேன். பட் பேக் ஸ்பேஸ் அண்ட் டெலீட்டை வந்து அவங்க வந்து லாக் பண்ணிடுவாங்க. நீங்கள் டைப் பண்ணிகிட்டே வரும்போது திடீர்னு ஒரு வேர்டு மாற்றி எழுதிட்டீங்க, ஒரு லெட்டர் எழுதிட்டீங்க அப்படின்னா ஸோ நீங்கள் வந்து அதை பேக் ஸ்பேஸோ டெலீட்டோ பண்ண முடியாது. அப்படி தான் இருக்கும். பட் ஆனால் அதுக்கு ஒரு சில ஷார்ட்கட் கீ இருக்குது. அது தெரிஞ்சிருந்தா சரியா, டைப்பிங், டைப் ரைட்டிங் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய பேர் எக்ஸ்பர்ட்டாக இருப்பீங்கள, அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். அதுக்கு ஒரு சில ஷார்ட்கட் கீ இருக்குது. ஸோ அந்த கீ யூஸ் பண்ணி நம்ம வந்து ஈஸியாக அதை வந்து இது பண்ணிடலாம். சரியா, ரைட். ஸோ இப்போது அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து சீனியர் கிளர்க் அண்ட் ஜூனியர் அக்கௌண்ட் அசிஸ்டன்ட் கம் டைப்பிஸ்ட்டு இது ரெண்டுமே லெவல் 5 வருதா. ஸோ ஒரே சிபிடி எக்ஸாம் ஒன்று, தென் அதே மாதிரி சிபிடி 2வும் காமன் எக்ஸாம் தான். ஸோ இவங்களுக்கு என்னது ஸ்கில் டெஸ்ட் அப்படிங்கிறது மேண்டேட்டரி, கம்ப்யூட்டர் பேஸ்டு டைப்பிங் டெஸ்ட் அப்படிங்கிறது மேண்டேட்டரி. ஸோ அடுத்ததாக வந்து பார்த்தோன்னா ஸ்டேஷன் மாஸ்டருக்கும் டிராஃபிக் அசிஸ்டண்ட்டுக்கும் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நமக்கு வந்து சிபிஏடி, அதான் நான் சொன்னல கம்ப்யூட்டர் பேஸ்டு ஆப்டிடியூட் டெஸ்ட் அப்படிங்கிறது நடக்கும். ஸோ அது வந்து மேண்டேட்டரி. இதே வந்து இந்த சீஃப் கமர்ஷியல் கம் டிக்கெட் சூப்பர்வைசர் டிடி போஸ்ட்டுக்கும் கூட்ஸ் ட்ரெயின் மேனேஜர் இது 2 போஸ்ட்டுக்கும் உங்களுக்கு ஸ்கில் டெஸ்ட் அப்படிங்கிறது இல்லை. டேரெக்டாக நீங்கள் என்ன பண்ணிடலாம், மெடிக்கல் அண்ட் டிவிக்கு போயிடலாம். ஸோ கிளியராக புரியுதா? ஸோ அடுத்ததாக இது எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்ற விஷயங்கள்லாம் கொடுத்துருக்காங்க. ஹவு டு அப்ளை. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எந்த ஆர்ஆர்பிக்கு அப்ளை பண்ண போகிறீங்களோ சரியா, எந்த ஜோனுக்கு அப்ளை பண்ண போகிறீங்களோ அந்த ஜோன் சரியா, அந்த ரெஸ்பெக்டிவ் ஜோனில் தான் நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு உங்களுக்குன்னு ஒரு அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணணும். ஸோ அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணு, தென் அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா உங்களுடைய ஐடென்டிட்டி வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க. ஸோ தென் அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா அப்ளிகேஷன் அப்படிங்கிறத நீங்கள் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதை பற்றி நான் டீட்டெயில்டாக உங்களுக்கு தெளிவாக ஒரு செப்பரேட் வீடியோ போடுறேன். ஸோ மெயினான விஷயம் என்னென்னா இந்த லைவ் ஃபோட்டோகிராஃப். ஸோ இதை பற்றி நோட்டிஃபிகேஷனில் என்ன சொல்லியிருக்கான், அதே மாதிரி இந்த சிக்னேச்சர் அப்லோட் பண்ணுறது, இது 2 பற்றியும் நோட்டிஃபிகேஷனில் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்களோ அதை அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ ஏன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு மேட்ரு. இதில் நீங்கள் எதாவது மிஸ்டேக் பண்ணிட்டீங்கன்னா அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. சரியா. ஸோ இப்போ லைவ் ஃபோட்டோகிராஃபை பொறுத்த வரைக்கும் இந்த ஃபோட்டோ வந்து முதல்ல என்ன பண்ணிகிட்டு இருந்தாங்கன்னா, நம்ம ஆல்ரெடி பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ இருந்தது இல்லையா, ஸோ அதை ஸ்கேன் பண்ணி நம்ம வந்து பார்த்தோன்னா அவங்க கேட்டிருக்க டைமென்ஷன் அண்டு சைஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்மளே அப்லோட் பண்ணுவோம், ஃபைலாக அப்லோட் பண்ணுவோம். பட் இந்த தடவை லைவ் ஃபோட்டோகிராஃப் அப்படிங்கிறத 2025 நோட்டிஃபிகேஷன் வந்ததுலேருந்தே நமக்கு வந்து எனேபிள் பண்ணிட்டாங்க. சரியா, டெக்னீஷியன் நோட்டிஃபிகேஷன்லேருந்து நினைக்கிறேன். ஸோ இப்போ அதுபடி என்டிபிசி இந்த நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு லைவ் ஃபோட்டோகிராஃப் தான். ஸோ இப்போ இந்த லைவ் ஃபோட்டோகிராஃபில் நீங்கள் ஒரு சில விஷயங்களெல்லாம் ஃபாலோ பண்ணணும். என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபஸ்ட்டு கேண்டிடேட் வந்து பார்த்தோன்னா ஆல்ரெடி ஃபோட்டோ பிடிச்சி வச்சுருக்கக்கூடிய அந்த ஃபோட்டோவை அப்லோட் பண்ணக்கூடாது. ஸோ 2வது பாயிண்ட் என்ன கொடுத்துருக்கான் அப்படின்னா லைவ் ஃபோட்டோ தான் வந்து பிடிக்கணும் அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சரியா. ஸோ இந்த லைவ் ஃபோட்டோ பிடிக்கிறாங்கல்ல, இது வந்து வெப்கேம்லேயோ அல்லது ஒரு ஃபோனோட ஃப்ரண்ட் கேமராலேயோ அல்லது சைட் கேமராலேயோ யூஸ் பண்ணி நீங்கள் வந்து மொபைல் ஃபோனை யூஸ் பண்ணி என்ன பண்ணிக்கலாம், இந்த லைவ் ஃபோட்டோ அப்படிங்கிறத பிடிச்சிக்கலாம் அப்படின்னு வந்து கொடுத்துருக்கான். இப்போ இந்த லைவ் ஃபோட்டோ பிடிக்கும் போது உங்களோட ட்ரெஸ் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு பாயிண்ட் மென்ஷன் பண்ணியிருக்கான். ட்ரெஸ் வந்து எப்படி இருக்கணும்னா நான் ஒயிட் கிளாத்திங், வெள்ளை கலர் ட்ரெஸ் நீங்கள் போட்டிருக்கக்கூடாது. சரியா, வெள்ளை கலர் ட்ரெஸ் போட்டிருக்கக்கூடாது அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணியிருக்கான். ஸோ அதாவது ஒரு டார்க் கலரில் இருக்கக்கூடிய ஷர்ட் போட்டுக்கிறது தான். ஸோ பேக்ரவுண்டில் நல்ல கான்ட்ராஸ்ட்டை மெயின்டைன் பண்ணிக்கிறது தான். ஸோ அப்படின்னு வந்து கொடுத்துருக்கான். ஸோ அடுத்ததாக என்ன கொடுத்துருக்கான்னா த கேண்டிடேட் வந்து பார்த்தோன்னா உக்காந்துருந்தாலும் சரி நின்றுருந்தாலும் சரி, ஸோ கேமரா முன்னாடி நல்ல ஸ்ட்ரைட்டாக லுக்கிங் டுவார்ட்ஸ் கேமரா, அந்த கேமராவை ஃபோக்கஸ் பண்ணி நீங்கள் வந்து இருக்கணும் அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சரியா. ஸோ உங்களுடைய ஐ லெவல் இருக்குல்ல, அது வந்து பார்த்தோன்னா அந்த கேமராவை ஃபோக்கஸ் பண்ணி இருக்கணும், வேறு எங்கேயும் டீவியேட் ஆகி இருக்கக்கூடாது. ஸோ நல்ல ஸ்ட்ரைட்டாக உட்காந்து நீங்கள் வந்து பார்த்தோன்னா கேமராவை வந்து ஃபோக்கஸ் பண்ணணும். ஒரு நியூட்ரலான எக்ஸ்ப்ரெஷன், ரொம்ப சிரிச்சிக்கிட்டு இருக்கிறது, ரொம்ப ஒரு மாதிரி சோகமாக இருக்கிறது, இது மாதிரிலாம் இல்லாமல் ஒரு நியூட்ரலாக ஒரு எக்ஸ்ப்ரெஷன் கொடுத்து நீங்கள் வந்து ஸ்ட்ரைட்டாக வந்து ஒரு பொசிஷனில் இருக்கணும். அந்த ஃபோட்டோ அதுக்கேற்ற மாதிரி தான் கேப்சர் பண்ணணும். சரியா. இந்த லிஸ்ட் இந்த கண்டிஷன்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணுற மாதிரி இந்த லைவ் ஃபோட்டோகிராஃப் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. சரியா, ரைட்டு.
நீங்கள் பிடிக்கிற அந்த ஃபோட்டோவில் உங்களுடைய ஃபேஸ் வந்து கிளியராக விசிபிளாக இருக்கணும். சரியா? ஸோ ஏன்னா இந்த ஃபோட்டோவை பேஸ் பண்ணி தான் இப்போ எடுக்கிற லைவ் ஃபோட்டோகிராஃப் வந்து நீங்கள் அடுத்து பேப்பர் 1 எழுதும் போது தென் பேப்பர் 2 டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், டைப்பிங் டெஸ்ட்டு அல்லது சிபிஏடி, ஸோ இந்த எல்லா ப்ராசஸ்லேயுமே உங்களுக்கு ஃபோட்டோ வெரிஃபிகேஷன் இருக்கும். இந்த ஃபோட்டோவை பேஸ் பண்ணி தான் அந்த ஃபோட்டோ வெரிஃபிகேஷன் அப்படிங்கிறதும் இருக்க போகுது. சரியா? ஸோ அதனால தான் வந்து உங்களுக்கு வந்து எங்கேயாவது மிஸ்மேட்ச் ஆனால் பிரச்சனை ஆயிரும். ஸோ அதுக்கு தான் லைவ் ஃபோட்டோகிராஃப் அப்படிங்கிறத கொண்டு வந்திருக்காங்க. இதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு 3 மாதத்துக்கு ரீசெண்டாக இருக்கக்கூடிய ஃபோட்டோவை அப்லோட் பண்ண சொல்லுவாங்க. பட் நம்ம ஆளுங்க ஃபோட்டோ போய் கடையில் எடுக்கிறதுக்கு மலைச்சிக்கிட்டு ஸோ ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்தது அந்த மாதிரியான ஃபோட்டோஸ்லாம் அப்லோட் பண்ணிடுறது. தென் இந்த 2 வருஷத்தில் எவ்வளவோ வெயிட் கூட சேஞ்ச் ஆகிருக்கலாம். ஸோ அதிகமாக வெயிட் போட்டிருக்கலாம். ஸோ அதனால் ஃபேஸ் கட் சேஞ்ச் ஆகிருக்கலாம். பட் அதே ஆள் தான், அதே நபர் தான். ஸோ அப்படி இருக்கக்கூடிய கண்டிஷனில் நிறைய இஷ்யூஸ் வந்து ஃபேஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ அதனால தான் என்ன பண்ணிட்டாங்க, லைவ் ஃபோட்டோகிராஃப் அப்படின்ற கான்செப்டை கொண்டு வந்துட்டாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இதனால் நிறைய இதெல்லாம் பிரச்சனைலாம் நடந்தது. எஸ்எஸ்சிலலாம் வந்து பார்த்தோன்னா நிறைய இஷ்யூஸ் நடந்தது. நிறைய பேர் வேறு இவங்க தான் அப்படின்னு சொல்லி வேறு ஆளுங்கள்லாம் எழுதுனாங்க அப்படின்ற மாதிரியான இஷ்யூஸ்லாம் வந்தது. சரியா? மால் ப்ராக்டிஸ்லாம் நிறைய பண்ணாங்க. அதனால் இந்த லைவ் ஃபோட்டோகிராஃப் அப்படிங்கிறது நம்ம ஆர்ஆர்பிலையும் வந்துருச்சு. ஸோ இது ஒரு நல்ல விஷயந்தான். பட் லைவ் ஃபோட்டோ கேப்சர் பண்ணும்போது இந்த விஷயத்தெல்லாம் நீங்கள் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணணும். ஸோ கிளியராக அதே மாதிரி நீங்கள் ஃபோட்டோ பிடிக்கும் போது இந்த கேமராவுக்கு பக்கத்தில் ரொம்ப க்ளோஸாகவோ ரொம்ப தூரமாகவோ நீங்கள் இருக்கக்கூடாது. சரியா? உங்களுடைய ஃபேஸை வந்து ரொம்ப கிட்டையும் வச்சுக்கூடாது, ரொம்ப தூரமும் வச்சுருக்கக்கூடாது. நீங்கள் கண்ணாடி போட்டிருக்கலாம் அல்லது ரெகுலராக நீங்கள் வந்து ஒரு கேப் போட்டிருக்கலாம். ஸோ இல்லை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாஸ்க் யூஸ் பண்ணிகிட்ருக்கலாம். பட் ஆனால் ஃபோட்டோ பிடிக்கும் போது இது எதையுமே இருக்கக்கூடாது. சரியா? கண்ணாடி போட்டிருக்கக்கூடாது, கேப் போட்டிருக்கக்கூடாது, மாஸ்க் போட்டிருக்கக்கூடாது. சரியா? ஸோ அதே மாதிரி வேறு எதுவுமே நீங்கள் வந்து உங்கள் ஃபேஸ் வந்து கிளியராக தெரியணும்ப்பா. சரியா? ஸோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்துக்கோங்க. தென் அதே மாதிரி இப்போ நீங்கள் ஒரு ஃபோட்டோ பிடிக்கிறீங்க, அந்த ஃபோட்டோ உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா ரீடேக் ஆப்ஷன் அப்படின்னு சொல்லி ஒன்று அவைலபிளாக இருக்குது. சரியா? நீங்கள் சாட்டிஸ்ஃபை ஆகிற வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஸோ இந்த ஃபோட்டோவை ரீடேக் எடுத்து உங்களுக்கு கரெக்டாக ஓகே இந்த ஃபோட்டோ நல்லாயிருக்கு அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து அப்ளிகேஷனை சப்மிட் பண்ணால் போதுமானது. சரியா? ஸோ ஒன்ஸ் நீங்கள் சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா தென் அதுக்கப்புறம் நீங்கள் மாடிஃபிகேஷன் விண்டோ ஓப்பன் ஆகும்போது தான் சேஞ்ச் பண்ண முடியும். மாடிஃபிகேஷன் விண்டோவில் ஒரு தடவை நீங்கள் போய் மாடிஃபை பண்ணுறீங்க அப்படின்னா சரியா 250 ரூபா பே பண்ணுற மாதிரி இருக்கும். அது மாதிரி எத்தனை தடவை வேணாலும் நீங்கள் மாடிஃபை பண்ணிக்கலாம். ஆனால் ஒவ்வொரு தடவை மாடிஃபை பண்ணுறதுக்கும் 250 ருபீஸ் பே பண்ணணும். இதுக்கு 10 நாள் டைமும் கொடுத்துருப்பாங்க. ஸோ கிளியரா? ரைட். இப்போது இந்த அப்ளிகண்ட்டோட ஃபோட்டோகிராஃப் வந்து பார்த்தோன்னா நமக்கு வந்து இந்த மேலே கொடுத்துருக்கக்கூடிய கண்டிஷன்ஸ் படி இருந்ததுன்னா எந்த ஒரு காரணத்தையும் காமிச்சு ரிஜெக்ட் பண்ண மாட்டாங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா இதான் இந்த கேண்டிடேட்டோட அப்பியரன்ஸை தான் என்டையர் ப்ராசஸ்க்குமே அவங்க வந்து யூஸ் பண்ணிப்பாங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ என்டையர் ப்ராசஸ்க்குமே ஸோ இந்த ஃபோட்டோவை பேஸ் பண்ணி தான் ஓகே இவங்க தான் இவங்க அப்படின்ற மாதிரி அவங்க வந்து கன்சிடர் பண்ணிப்பாங்க. தென் ஐஸ் மஸ்ட் பி ஃபுல்லி ஓப்பன், அதர்வைஸ் த ஃபோட்டோ வில் நாட் பி கேப்சர். ஸோ உங்கள் கண் இருக்குல்ல, கண் மூடின மாதிரி நீங்கள் சிமிட்டும் போது ஃபோட்டோ கேப்சர் பண்ணிடுறது அது மாதிரிலாம் அந்த ஃபோட்டோவே அக்செப்ட் பண்ணிக்காது. சரியா? ஸோ அந்த ஃபோட்டோ கேப்சர் பண்ணும்போதே உங்களுக்கு ஓகேவா இல்லை ரிஜெக்டடா அப்படின்னு சொல்லி அந்த ஃபோட்டோலேயே ஃபஸ்ட்டு காட்டும். சரியா? ஓகேனா அப்படியே விட்டுருங்க. சரியா? ஓகே பர்ஃபெக்டாக இருக்குது ஃபோட்டோ அப்படின்னா அப்படியே விட்டுருங்க. ஸோ இல்லை உங்களுக்கு ஃபோட்டோ நாட் அக்செப்டட் இந்த மாதிரி ஏதாவது ஒரு இஷ்யூ காட்டுதுன்னா திரும்பி ரீடேக் எடுத்து ப்ராப்பராக ஃபோட்டோ எடுத்து அப்லோட் பண்ணுங்கள். ஸோ புரிஞ்சுதா? ஸோ எந்த ஒரு காரணத்துக்காகவும் நீங்கள் வந்து ஆல்ரெடி எடுத்து வச்சுருந்த ஃபோட்டோவை வந்து நீங்கள் அப்லோட் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறத இதில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்ததாக வந்து பார்த்தோன்னா இப்போது எஸ்சிஎஸ்டி கேண்டிடேட்ஸ் இருக்காங்கல்ல, ஸோ அவங்களுக்கு வந்து என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கண்டிப்பாக தேவை அப்படின்னா அந்த ட்ராவலிங் டிக்கெட் பாஸ் அப்ளை பண்ணுறதுக்காக அந்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்து கண்டிப்பாக கேட்பாங்க. ஸோ அது நீங்கள் வந்து பார்த்தோன்னா எடுத்து வச்சுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இது எஸ்சிஎஸ்டி கேண்டிடேட்ஸ்க்குன்னு இல்லை, நீங்கள் யாராக வேணாலும் இருக்கலாம். நீங்கள் அப்ளை பண்ணும்போது நீங்கள் இந்தந்த விஷயத்தெல்லாம் ப்ராப்பராக இந்த ஃபைல் வந்து மெயின்டைன் பண்ணியிருக்கணும். சரியா? இந்த சைஸ் இந்த மாதிரியான ஃபார்மெட்டில் நீங்கள் வந்து ரெடியாக வச்சுக்கணும். சரியா? ஸோ இப்போ யாருன்னா இப்போ சிக்னேச்சர், ஸோ எல்லாருமே என்ன பண்ணணும்னா அவங்களோட சைன் வந்து போட்டு அதை ஜேபிஜி ஆர் ஜேபிஜி ஃபார்மெட்டில் நீங்கள் வந்து வச்சுருக்கணும். ஸோ எஸ்சிஎஸ்டி கேண்டிடேட்ஸ் மட்டும் அந்த டிக்கெட் பாஸ் வேணுன்ற பட்சத்தில் எஸ்சிஎஸ்டியோட அந்த சர்டிஃபிகேட்டை வந்து பிடிஎஃப் ஃபார்மெட்டில் வச்சுருக்கணும். ஸோ இது என்ன ஸ்பெசிஃபிகேஷன்ஸில் இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் நான் சொல்கிறேன். இது 2 டாக்குமெண்ட் மட்டும்தான் வந்து நீங்கள் முன்னாடியே ரெடி பண்ணி வச்சுருக்கணும். அப்ளை பண்ண போகிறதுக்கு முன்னாடியே 2ஐயும் பர்ஃபெக்டாக ரெடி பண்ணிக்கணும். சரியா? ரைட்டு. அடுத்ததாக கேண்டிடேட்டோட சிக்னேச்சர். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பிளாக் கலரில் மட்டும்தான் வந்து சைன் பண்ணணும். அதுவும் ஒரு ஒயிட் பேப்பரில் தான் சைன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதை நீங்கள் ப்ராப்பராக ஃபோட்டோ பிடிச்சி நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் பண்ணியிருக்க அந்த சைன் இருக்குல்ல அது வந்து சென்டரில் இருக்கணும்ப்பா. சரியா? சென்டரில் இருக்கணும்.
நீங்கள் ஒரு ரைட் எட்ஜுக்கு சிக்னேச்சரை தள்ளி போட்டுறது, இல்லைனா லெஃப்ட் எட்ஜில் தள்ளி போட்டுறது மாதிரிலாம் இல்லாமல் அந்த பேப்பர் நீங்கள் ஃபோட்டோ பிடிக்கிறீங்களா அதில் அதோட சென்டரில் வந்து ப்ராப்பராக உங்கள் சிக்னேச்சர் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த சிக்னேச்சர் அப்படிங்கிறது ரன்னிங் ஹேண்ட் ரைட்டிங்கில் தான் இருக்கணுமே தவிர, சரியா? ஸோ பிளாக் லெட்டர்லையோ கேபிட்டல் லெட்டர்லையோ அல்லது டிஸ்டாயின் லெட்டர்லையோ இருக்கக்கூடாது. ஸோ கிளியரா? ஸோ இப்போது நீங்கள் போடக்கூடிய இந்த சிக்னேச்சர் இருக்குல்ல, ஸோ அதை தான் வந்து கடைசி வரைக்கும் உங்களுக்கு வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ அதனால் நீங்கள் இப்போ அப்லோட் பண்ணும்போது நல்லா கிளியராக, நல்ல தெளிவாக, நல்ல பார்க்குறதுக்கு கிளியராக இருக்கிற மாதிரி ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணுங்கள். ஸோ இந்த சிக்னேச்சரோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் வந்து கொடுத்துருக்கான். ஸோ இது வந்து 100 DPI, சரியா? டாட்ஸ், அதாவது இது வந்து DPI நீங்கள் வந்து செக் பண்ணுங்கள், சரியா? நீங்கள் எடுத்த ஃபோட்டோ வந்து DPI சேஞ்ச் பண்ணுறதுக்கு கூகுள்லேயே ஸோ இந்த மாதிரி DPI இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணிங்கன்னா ஸோ ஃபோட்டோ அப்லோட் பண்ணி நீங்கள் 100 DPIயில் ஃபோட்டோ இருக்கா அப்படின்றத பார்த்துக்கலாம், சரியா? ஃபஸ்ட்டு வந்து இந்த 100 DPI செக் பண்ணிக்கோங்க. தென் JPG ஆர் JPEG ஃபார்மெட்டில் இருக்கான்னு பாருங்கள். தென் அந்த சிக்னேச்சரோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 30 KBலேருந்து 49 KBக்குள்ளே தான் இருக்கணும். KB, சரியா? MB இல்லை, KB. ஸோ இதையும் நீங்கள் வந்து ஈஸியாக கூகுள்லேயே வந்து பார்த்தீங்கன்னா MB to KB ரெடியூசரில் நீங்கள் ரெடியூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்ததாக வந்து பார்த்தோன்னா பிக்சல் வந்து நமக்கு வந்து வித் அண்ட் ஹைட் வந்து எவ்வளோ கொடுத்துருக்கான், 140x16 கொடுத்துருக்கான். ஸோ அதனால் இந்த ரேஞ்ச் வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணிக்கோங்க, சரியா? ஸோ இப்போ இந்த பிக்சலை நீங்கள் கரெக்டாக மெயின்டைன் பண்ணும்போது மேபி இந்த சைஸ் இருக்குல்ல, ஸோ ஹைட் அண்ட் வெயிட்டு, சரி, ஹைட் அண்ட் வித், ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேஞ்ச் ஆகும். ஸோ அதனால் நீங்கள் இந்த ஹைட் அண்ட் வித்தை வந்து ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணிங்க அப்படின்னாலே இந்த பிக்சல் மோரார்லெஸ் வந்து நமக்கு சேமாக தான் இருக்கும். ஸோ அதனால் ஒன்றும் பயப்பட தேவையில்லை, சரியா? ரைட்டு. ஸோ இப்போது எதன் காரணமாக, சரியா, த கிரவுண்ட் ஆஃப் த ரிஜெக்ஷன் ஆஃப் ஆன்லைன் அப்ளிகேஷன் ரிலேட்டட் டு சிக்னேச்சர் காரணமாக இந்த அப்ளிகேஷன் ரிஜெக்ட் பண்ணப்படும்னா எதனால் அப்படின்னா, நீங்கள் ஒயிட் கலர் பேப்பரில் சைன் பண்ணாமல் வேறு ஏதாவது ஒரு பேப்பரில் சைன் பண்ணியிருந்தீங்கன்னா ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. அதே மாதிரி பிளாக் கலர் பேனால் சைன் பண்ணாமல் ப்ளூ கலர் பேனாலேயோ அல்லது வேறு ஏதாவது ஒரு பேனாலேயோ நீங்கள் சைன் பண்ணுறீங்கன்னா அப்பையும் ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ அடுத்ததாக நீங்கள் கண்டினியூஸ் லெட்டரில் சைன் பண்ணாமல், அதாவது கர்சிவ் ஹேண்ட் ரைட்டிங்கில் நீங்கள் சைன் பண்ணாமல் நீங்கள் வந்து பிளாக் லெட்டர்லையோ கேபிட்டல் லெட்டர்லையோ சைன் பண்ணியிருந்தீங்கன்னா அப்பையும் கேன்சல் பண்ணிடுவாங்க. ஸோ நீங்கள் அப்லோட் பண்ணப்பட்ட அந்த சிக்னேச்சர் வந்து ரொம்ப ரெசல்யூஷன் கம்மியாக இருக்குது அப்படின்னாலும் ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ அதே மாதிரி இன்கம்ப்ளீட் ஆர் பார்ஷியலி விசிபிள் சிக்னேச்சர், பாதி கையெழுத்து மட்டும்தான் அந்த ஃபோட்டோவில் தெரியுது அப்படின்னாலும் ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ அடுத்ததாக வந்து பார்த்தோன்னா நீங்கள் சிக்னேச்சருக்கு பதிலாக அந்த ஃபைல் வேறு ஏதாவது அங்கே அப்லோட் பண்ணியிருந்தீங்கனாலும் ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ சிக்னேச்சரே இல்லாமல் வெறும் வெள்ளை பேப்பரை நீங்கள் அப்லோட் பண்ணியிருந்தாலும் ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. இல்லை எனக்கு கையெழுத்து போட தெரியாது, கை நாட்டு தான் வைக்க தெரியும், கை நாட்டை வச்சு அதை ஃபோட்டோ எடுத்து அங்கே அப்லோட் பண்ணியிருந்தாலும் ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க, சரியா? ஸோ இதெல்லாமே இதன் காரணமாக உங்களுடைய அப்ளிகேஷன் அப்படிங்கிறத ரிஜெக்ட் பண்ணப்படும் அப்படின்னு கொடுத்துருக்கான். ஸோ அடுத்ததாக என்ன கொடுத்துருக்கான் அப்படின்னா, நீங்கள் வந்து இப்போ போடக்கூடிய கையெழுத்தை தான் உங்களுடைய எக்ஸாமில் செக் பண்ணுவான், டிவியில் செக் பண்ணுவான், மெடிக்கலில், அப்பாயின்மெண்ட் எல்லாத்துலேயுமே இதே சைன் இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணுவாங்க. ஸோ அதனால் இந்த சிக்னேச்சரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் மாற்றி போடக்கூடாது. இப்போ என்ன சிக்னேச்சர் அப்லோட் பண்ணுறீங்களோ அதை நீங்கள் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்ததாக SCST சர்டிஃபிகேட் ஃபார் கேண்டிடேட் ரெக்வஸ்டிங் த ஃபீ ட்ரெயின் ட்ராவல் பாஸ், இது ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம். ஸோ அந்த ஃப்ரீ பாஸ் வேணும்னும் போது அந்த SCST சர்டிஃபிகேட் இருக்குல்ல, அதை PDF ஃபார்மேட்டில் வச்சுக்கணும். ஸோ மற்றபடி PPT ஃபார்மெட்லேயோ அல்லது டாக்லேயோ இது மாதிரிலாம் வச்சுக்கூடாது, PDF ஃபார்மெட்டில் தான் இருக்கணும். 400 KBக்கு உள்ளே இருக்கணும். ஸோ ரொம்ப கிளியராக இருக்கணும், சரியா? PDF வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த சர்டிஃபிகேட் கிளியராக இருக்க மாதிரி இருக்கணும், சரியா? ஸோ அதே மாதிரி லேட்டஸ்ட் அண்ட் வேலிட் சர்டிஃபிகேட் இருக்கணும் அப்படின்னு கொடுத்துருக்கான். ஸோ அதாவது SCSTயை பொறுத்த வரைக்கும் ஒரே சர்டிஃபிகேட் தான், ப்ராப்பரான ஃபார்மெட்டில் நீங்கள் வாங்கிட்டீங்க அப்படின்னா எந்த பிரச்சனையும் இல்லை. ஸோ அதை நீங்கள் அப்படியே அப்லோட் பண்ணிடலாம். OBC தான் நம்ம வருஷம் ரினியூவல் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, இப்போது மாடிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒவ்வொரு மாடிஃபிகேஷனுக்கும் 250 ரூபா வாங்குவாங்க. இப்போ நீங்கள் ஒரு தடவை ஏதோ ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேன்னு கண்டுபிடிக்கிறீங்க, சரியா? ஸோ அதை கண்டுபிடிச்சிட்டு நீங்கள் மாடிஃபிகேஷன் விண்டோ ஓப்பன் ஆகும்போது கிளிக் பண்ணி மாடிஃபை பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு டைம் நீங்கள் உள்ளார போயிட்டு ஒரு இடத்துல இல்லாமல் நீங்கள் ஒரு 4-5 இடத்துல கூட நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம், சரியா? சேஞ்ச் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அப்ளிகேஷனை சப்மிட் பண்ணும்போது 250 ரூபா மாடிஃபிகேஷன் ஃபீ பே பண்ணிட்டீங்கன்னா ஓகே, எல்லாமே நார்மலாகிடும். இப்போ நீங்கள் எகைன் இன்னொரு மிஸ்டேக்கை ஃபைண்ட் அவுட் பண்ணுறீங்க, சரியா? ஸோ கண்டுபிடிக்கிறீங்க, திரும்பி இன்னொரு தடவை நீங்கள் உள்ளார போகும்போது எகைன் 250 ரூபா பே பண்ணணும். ஒவ்வொரு மாடிஃபிகேஷனுக்கும் 250 ரூபா நீங்கள் பே பண்ணணும், சரியா? அப்போ ஒரு தடவை நீங்கள் 250 ரூபா பே பண்ணிவிட்டு உள்ளார வந்து ஒரு மாடிஃபிகேஷன் தான் பண்ண முடியுமான்னு கேட்டால் அப்படி இல்லை, எத்தனை மாடிஃபிகேஷன் வேணாலும் பண்ணிக்கலாம். பட் ஒன்ஸ் நீங்கள் சப்மிட் பண்ணதுக்கப்புறம்
எகைன் நீங்கள் ஃபஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா ₹250 பே பண்ணணும். ஸோ புரியுதா? அதே மாதிரி இந்த மாடிஃபிகேஷனில் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணப்பட்ட கொடுத்த டீட்டெயில்ஸும் ஆர்ஆர்பியும் சேஞ்ச் பண்ண முடியாது, எந்த சூழ்நிலையுமே சேஞ்ச் பண்ண முடியாது அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் அதை பார்த்துக்கோங்க. ஸோ இது இந்த கரெக்ஷன் விண்டோ வந்து எப்போ எந்த டேட்லேருந்து எந்த டேட் வந்து ஓப்பன் ஆகுது அப்படின்னு கொடுத்துருக்கான். சரியா? ஸோ அதே மாதிரி 2/12/2025 அப்புறம் எந்த காரணத்தை காட்டிலும் அவங்க வந்து இந்த மாடிஃபிகேஷன் வந்து அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. சரியா? அந்த விண்டோவே க்ளோஸ் ஆயிரும். ஸோ அதுவும் அவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சரியா? ஸோ அதனால் நீங்கள் கொடுக்கக்கூடிய டீட்டெயில்ஸை வந்து ஒரு தடவைக்கு 2 தடவை கேர்ஃபுல்லாக நீங்கள் வந்து வெரிஃபை பண்ணிவிட்டு தென் அதுக்கப்புறம் வந்து கொடுங்க அப்படின்னும் கொடுத்துருக்கான். ஸோ கிளியராக புரிஞ்சுதா? ரைட்டு. ஸோ அதான் இந்த மாடிஃபிகேஷன் பண்ணும்போது ₹250 பே பண்ணணும் ஒவ்வொரு மாடிஃபிகேஷனுக்கும். ஸோ அடுத்ததாக இந்த டேட்லேருந்து இந்த டேட்டுக்குள்ளே பண்ணணும் அப்படின்னு கொடுத்துருக்கான். ஸோ அப்ளிகேஷன் எதன் காரணமாலாம் நமக்கு வந்து ரிஜெக்ட் பண்ணப்படும் அப்படின்றதையும் நம்ம முதல்ல பார்த்துருந்தோம். ஃபஸ்ட்டு பாயிண்ட் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நமக்கு வந்து மல்டிப்புள் அல்லது ஒரே ஆர்ஆர்பியில் வேறு வேறு அப்ளிகேஷன் வந்து ஒருத்தர் பேர்லேயே கொடுத்துருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்க வந்து டீபார் பண்ணிடுவாங்க. தென் அடுத்ததாக வந்து பார்த்தோன்னா இந்த லைவ் ஃபோட்டோ, ஸோ இதை கேப்சர் பண்ணும்போது அவங்க கொடுத்துருக்கக்கூடிய கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகலைன்னா இந்த அப்ளிகேஷனை கேன்சல் பண்ணிடுவாங்க. அதே மாதிரி சிக்னேச்சர், ஸோ அதில் அவங்க கொடுத்துருக்கக்கூடிய பாயிண்ட்ஸ் எல்லாமே வேலிடாக இல்லைனா கேன்சல் பண்ணிடுவாங்க. தென் கேண்டிடேட் வந்து பார்த்தோன்னா நேம் ஃபிகரிங் இந்த டிபார்ட் இந்த லிஸ்ட் ஆஃப் ஆர்ஆர்பி ஆர் ஆர்ஆர்சி. ஸோ ஆல்ரெடி ஆர்ஆர்பியிலையோ ஆர்ஆர்சிலேயோ உங்களோட நேம் வந்து டிபார்டு லிஸ்ட்டில் இருந்திருந்தது அப்படின்னா, சரியா, டிபார்டு லிஸ்ட்டில் இருந்திருந்ததுன்னா நீங்கள் டிபார் பண்ணப்படும் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. உங்களோட இந்த அப்ளிகேஷன் அப்படிங்கிறத டிபார் பண்ணிடுவாங்க. சரியா? ஸோ அடுத்த பாயிண்டில் என்ன கொடுத்துருக்கான் அப்படின்னா எனி அதர் இர்ரெகுலாரிட்டி இன்க்ளூடிங் த டீவியேஷன் லிஸ்டட் இந்த எபோவ் பேராஸ். ஸோ தான் ஒன்றும் இல்லைப்பா, அந்த பேப்பர் டெஸ்ட் அதாவது பேப்பர் 1 பேப்பர் 2 நடக்கும் போது நீங்கள் ஏதாவது ஒரு எலக்ட்ரானிக் டிவைஸ் எடுத்துகிட்டு போய் அந்த மாதிரி ஏதாவது மால் ப்ராக்டிஸ்லாம் நீங்கள் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, சரியா, அந்த மாதிரி மால் ப்ராக்டிஸ்லாம் நீங்கள் பண்ணியிருந்தீங்கன்னா ஸோ அந்த டைமில் உங்களை வந்து பார்த்தோன்னா ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. சரியா? ஸோ இது வந்து டிவி அப்போ கூட உங்களுடைய சர்டிஃபிகேட்ஸ்லாம் வெரிஃபை பண்ணும்போது ஏதாவது ஃபேக்காக இருக்குது அப்படின்னாலும் அவங்க ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. சரியா? ஸோ அதை தான் அவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ரிஜெக்டட் அப்ளிகேஷனுக்கு ஒரு சில விஷயங்கள்லாம் கொடுத்துருக்கான். என்ன அப்படின்னா த டீட்டெயில்ஸ் ஆஃப் த ரிஜெக்டட் அப்ளிகேஷன் கேன் பி வியூட் இன் த வெப்சைட்டில் வந்து பார்த்தோன்னா நீங்கள் லாகின் பண்ணி தெரிஞ்சிக்க முடியும் எதன் காரணமாக உங்களுடைய அப்ளிகேஷன் வந்து ரிஜெக்ட் பண்ணப்பட்டது அப்படிங்கிறதும் தெரியப்படும். ஸோ இப்போ நீங்கள் அப்ளை பண்ணி உங்களுடைய அப்ளிகேஷன் வந்து ரிஜெக்ட் ஆகிருந்தது அப்படின்னா அதெல்லாம் நீங்கள் பே பண்ண அமௌண்ட்லாம் திரும்பி தர மாட்டாங்க அப்படின்றதையும் தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஸோ கிளியரா? ரைட்டு. ஸோ அடுத்ததாக இது எதுவும் இப்போதைக்கு நமக்கு தேவையில்லை, இதெல்லாமே டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் போகும்போது தெரிஞ்சுக்கிட்டால் போதும். ஓகே. ஸோ இப்போது வந்து பார்த்தோன்னா நமக்கு ஆல் ஓவர் இந்தியா வேக்கன்சிஸ் அப்படிங்கிறத 5800 பார்த்தோம். ஸோ இதில் ஒவ்வொரு ஜோனுக்கும் எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ பிஃபோர் தட் அதுக்கு முன்னாடி போஸ்ட் வைஸ் பேராமீட்டர்ஸ் என்னென்ன அப்படின்றதையும் கொடுத்துருங்க. இப்போது சீஃப் கமர்ஷியல் கம் டிக்கெட் சூப்பர்வைசரை பொறுத்த வரைக்கும் லெவல் 6. ஸோ பே லெவலு, மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் எவ்வளோ. ஸோ இப்போ பிடபிள்யூபிடி கேண்டிடேட்டாக இருக்கீங்கன்னா ஸோ இதில் நீங்கள் எந்த கேட்டகரியில் இருக்கீங்களோ ஸோ அதில் எஸ் கொடுத்துருந்தா நீங்கள் எலிஜிபிள், இல்லைனா நீங்கள் எலிஜிபிள் இல்லை. சரியா? ஸோ அதை மட்டும் நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க. மினிமம் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் ஏதாவது ஒரு டிகிரி முடிச்சிருந்தாலே போதும்ப்பா. சரியா? இது எல்லாத்துக்குமே ஏதாவது ஒரு டிகிரி முடிச்சிருந்தாலே போதுமானது. ஸோ இதில் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா டைப்பிங் ப்ரொஃபிஷியன்சி இன் இங்கிலீஷ் ஆன் கம்ப்யூட்டர் இஸ் எசென்ஷியல்னால் அந்த ஸ்கில் டெஸ்ட் வந்து பாஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். சரியா? மற்றபடி ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதுக்கு நீங்கள் சர்டிஃபிகேட்லாம் வச்சுருக்கணும்னு ஒன்றும் அவசியம் இல்லை. ஸோ அது மட்டும் அவங்க டெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ அதனால் நீங்கள் ஒன்றும் பயப்பட தேவையில்லை. சரியா? டிகிரி ஃப்ரம் த ரெகனைஸ்டு யூனிவர்சிட்டி ஆர் இட்ஸ் ஈக்குவலண்ட் டைப்பிங் ப்ரொஃபிஷியன்சி இன் இங்கிலீஷ் ஆர் ஹிந்தி இன் கம்ப்யூட்டர் இஸ் எசென்ஷியல். ஸோ அது மேண்டேட்டரியாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படின்றது தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ புரியுதா? ரைட்டு. ஸோ இதில் பிடபிள்யூபிடி கேண்டிடேட்ஸ் நீங்கள் இதை பார்த்து இந்த பேராமீட்டரில் உங்களுக்கு எது இருக்குது அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போது வேக்கன்சியை பொறுத்த வரைக்கும் மோஸ்ட்லி எல்லோரும் அப்ளை பண்ணக்கூடிய ஜோன் வந்து பார்த்தோன்னா பெங்களூர். சரியா? நம்ம சென்னை சைடில் சொல்கிறேன். இந்த தமிழ்நாட்டில் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து சென்னை ஜோன் அப்ளை பண்ணலாம். சரியா? சென்னை அப்ளை பண்ணலாம், இல்லைனா திருவாண்ட்ரம் அப்ளை பண்ணலாம், இல்லைனா நீங்கள் வந்து பெங்களூர், அதிகபட்சம் செகந்திராபாத். ஸோ இதை தாண்டி நார்த் இந்தியாவிலலாம் போய் அப்ளை பண்ணுறது எனக்கு தெரிஞ்சு தேவையில்லாத ஒரு ரிஸ்க்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா அங்கே ஆல்ரெடி வந்து பார்த்தோன்னா என்ன தான் வேக்கன்சி அதிகமாக இருந்தாலும் காம்படிஷனும் அதுக்கேற்ற மாதிரி அதிகமாக தான் இருக்கும். ஸோ அதனால் இந்த 4 ஜோனுக்குள்ளார நீங்கள் ஏதாவது ஒரு ஜோனில் நீங்கள் போடுறீங்க அப்படின்னா, ஸோ ஏதாவது ஒரு ஜோனில் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏதாவது ஒரு மியூச்சுவல் ட்ரான்ஸ்ஃபருக்கு ஏதோ ஒரு வழி கிடைக்கும். சரியா? கிடைக்கும் பொழுது நீங்கள் இப்போ செகந்திராபாத்தில் இருந்தாலோ அல்லது பெங்களூரில் இருந்தாலோ நீங்கள் தமிழ்நாடுக்கு ஷிஃப்ட் ஆகிக்கிறதுக்கு ஏதாவது ஒரு சான்ஸ் கிடைக்கும். சரியா? ஸோ அதனால் இந்த 4 ஜோனும் நீங்கள் தமிழ்நாட்டில் இருக்கிற பட்சத்தில் இந்த 4 தாண்டி வெளியில் போகிறது அப்படிங்கிறது தேவையில்லாத வேலை, ஒரு ரிஸ்க் எடுக்கிற மாதிரி தான். சரியா? ஸோ நான் வந்து சஜஸ்ட் பண்ணுறது இந்த 4 ஜோனில் உங்களுக்கு எது ப்ரிஃபரபுளாக இருக்கோ ஸோ அதில் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். சரியா?
ரைட்டு. ஸோ அடுத்ததான் இப்போ நம்ம சென்னை தென் அதுக்கப்புறம் என்ன செக் பண்ணுவீங்க? ட்ரிவாண்ட்ரம் எங்கே இருக்குது? 1 செகண்ட். செகண்ட்ராபாத்னா இதில் நமக்கு தெலுங்கானாவும் ஆந்திராவும் வந்துடும். சரியா, ரெண்டுமே சேர்ந்து செகண்ட்ராபாத் அப்படின்னு இருக்கும். அடுத்து ஆர்ஆர்பி திருவனந்தபுரம். சரியா, திருவனந்தபுரம். ஸோ இதில் வந்து பார்த்தோன்னா நமக்கு கிட்டத்தட்ட எவ்வளோ வேக்கன்சி கொடுத்துருக்கான்? 58 வேக்கன்சி அப்படிங்கிறது கொடுத்துருக்கான். ஸோ திருவனந்தபுரத்தை பொறுத்த வரைக்கும் 58 வேக்கன்சி. ஸோ இந்த வேக்கன்சி அண்டு போஸ்ட் ப்ரிஃபரன்ஸ்லாம் கொடுப்பீங்க இல்லையா? ஸோ இதெல்லாம் வந்து நான் சின்னதாக ஒரு ஐடியா கொடுக்குறேன். ஸோ முடிஞ்சால் இதுக்கு நான் தனியாக ஒரு வீடியோவும் கொடுக்குறேன். சரியா, ஸோ இப்போ நீங்கள் வந்து எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண போகிறேன் அப்படின்றத பாருங்கள். ஃபஸ்ட்டு உங்களுக்கு ட்ரீம் போஸ்ட்னு ஏதாவது ஒரு போஸ்ட் இருக்கும் இல்லையா? ஸோ அந்த போஸ்ட் இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் வந்து சீனியர் கிளர்க்கோ அல்லது ஜூனியர் அக்கௌண்ட் அசிஸ்டண்ட்டோ தான் என்னோடய ட்ரீம் போஸ்ட்டு, அதை தான் நான் அப்ளை பண்ண போகிறேன் அப்படின்னா அதுக்கான மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் ஓகே, C2 ஓகே, எந்த பிரச்சனையும் இல்லை. சரியா, C2 எந்த பிரச்சனையும் இல்லை. ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் திருவனந்தபுரத்தில் அப்ளை பண்ணலாமா, இல்லை சென்னையில் அப்ளை பண்ணலாமா, இல்லை செகண்டராபாத்தில் அப்ளை பண்ணலாமா அப்படிங்கிறதெல்லாம் கம்பேர் பண்ணி பாருங்கள். சரியா, இதில் நமக்கு சென்னை ஜோனுக்கு தான் இந்த டைப்பிங் போஸ்ட்டில் வரக்கூடிய வேக்கன்சிஸ் அதிகம். ஜூனியர் அக்கௌண்டன்ட் நமக்கு சதர்ன் ரயில்வேல ஒரு 108, ஐசிஎஃப்பில் ஒரு 17 இருக்குது. ஸோ சீனியர் கிளர்க் வந்து பார்த்தோன்னா ஐசிஎஃப்பில் ஒரு 1, அதே மாதிரி சதர்ன் ரயில்வேல ஒரு 50 இருக்குது. ஸோ கிட்டத்தட்ட உங்களோட டார்கெட் வந்து இந்த டைப்பிங் போஸ்ட்டாக தான் இருந்தது அப்படின்னா நீங்கள் சென்னை ஜோனில் அப்ளை பண்ணுறது தான் சேஃபு. சரியா, ஸோ அதை விட்டுட்டு நீங்கள் இப்போ பெங்களூர் ஜோனை எடுத்துக்குவோம். ஸோ இதில் உங்களோட டார்கெட் வந்து இந்த ஜூனியர் கிளர்க்கு சீனியர் கிளர்க்காக இருக்குது. ஸோ இது ரெண்டுக்கும் வேக்கன்சி பாருங்கள். ஸோ நீங்கள் இந்த மொட்டையாக 241 வேக்கன்சி சென்னையை விட அதிகமாக இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் பெங்களூரில் போய் ஜூனியர் கிளர்க்குக்கோ சீனியர் கிளர்க்குக்கோ நீங்கள் வந்து ப்ரிஃபரன்ஸ் கொடுக்க தேவையில்லை. சரியா, அங்கே ஆல்ரெடி வேக்கன்சி ரொம்ப கம்மியாக இருக்குது. சரியா, ஸோ அதனால் இப்போது நீங்கள் வந்து ஜூனியர் கிளர்க்காவோ அல்லது சீனியர் கிளர்க்கோ தான் உங்கள் டார்கெட்டாக இருக்குன்னா சென்னையே கொடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இங்கே தான் வேக்கன்சி அதிகமாக இருக்குது. சரியா, ஸோ இதே மாதிரி இப்போ இந்த செகண்டராபாத்லேயும் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த டைப்பிங் போஸ்ட் கம்மியாக தான் இருக்கும். ஸோ டைப்பிங் போஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் இங்கே பாருங்கள். ஸோ டைப்பிங் போஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எத்தனை? ஸோ 71, 5, 22. ஸோ இது வந்து ரெண்டாவது ஆப்ஷனாக வேணால் வச்சுக்கலாம். சரி, ஆனால் ஃபஸ்ட் ஆப்ஷனாக நீங்கள் வந்து டைப்பிங் போஸ்ட் இருக்கும் பொழுது நீங்கள் வந்து சென்னையை கொடுக்கறது தான் கரெக்டாக இருக்கும். ஸோ ட்ரிவாண்ட்ரம்லலாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஜூனியர் அக்கௌண்ட் அசிஸ்டண்ட் அந்த அக்கௌண்டன்ட் போஸ்ட்டே இல்லை, வெறும் சீனியர் கிளர்க் மட்டும் தான் 10 போஸ்ட்டுங்க. ஸோ அதனால் அதெல்லாம் பார்த்து கொடுக்கணும். சரியா, ஸோ அதே மாதிரி நிறைய பேருக்கு இன்னும் ஒரு சில டவுட்லாம் இருக்கும். என்னென்னா இப்போது சென்னை ஜோன் அப்படின்னா, சரியா, ஸோ அதாவது சதர்ன் ரயில்வேங்கிறதாப்பா நமக்கு ஜோனு, அதில் சென்னை இருக்குது, தென் அதே மாதிரி திருவனந்தபுரம் இருக்குது. ஸோ இது சென்னைக்கு கீழே ஒரு 3 டிவிஷன் வரும். சரியா, 3 டிவிஷன் வரும். ஸோ இது ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மெட்ராஸ், திருச்சி, தென் அதுக்கப்புறம் சேலம். ஸோ இது 3 டிவிஷன் தான் வரும். தென் திருவனந்தபுரம்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு பாலக்காடு. சரியா, பாலக்காடு. ஸோ அடுத்ததாக வந்து பார்த்தோன்னா நமக்கு மதுரை, தென் வந்து பார்த்தோன்னா திருவனந்தபுரம். ஸோ இது 3 டிவிஷன் வந்து பார்த்தோன்னா நமக்கு இந்த திருவனந்தபுரத்துக்கு கீழே வரும். இப்போது நீங்கள் வந்து மதுரையில் தான் உங்களுக்கு போஸ்டிங் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் திருவனந்தபுரத்தில் அப்ளை பண்ணிங்கன்னா டேரெக்டாக என்ன பண்ணிடுவீங்க, மதுரைக்கு உங்களுக்கு போஸ்டிங் அப்படிங்கிறது கிடச்சிடும். சரியா, ஸோ நீங்கள் சென்னைக்கு அப்ளை பண்ணிங்கன்னா இந்த 3 டிவிஷனில் தான் கிடைக்கும். தென் இந்த டிவிஷனில் நீங்கள் ஒரு 4-5 வருஷம் ஒர்க் பண்ணும்பொழுது தென் அதுக்கப்புறம் தான் நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் அப்ளை பண்ணி உங்கள் சொந்த ஏரியாவுக்கு வர மாதிரி இருக்கும். சரியா, வரலாம், வர முடியாமலாம் இல்லை, ஜோன் விட்டு ஜோன் தான் மாற முடியாது. இந்த ஜோனுக்குள்ளாரையே உங்களால் ட்ரான்ஸ்ஃபர் வாங்க முடியும். பட் ஆனால் அதில் நிறைய கண்டிஷன்ஸ்லாம் இருக்குது. ட்ரான்ஸ்ஃபர் நீங்கள் வாங்கும்போது உங்களுடைய ப்ரொமோஷன்ஸ் அஃபெக்ட் ஆகிற மாதிரி ஒரு சில சுச்சுவேஷன்ஸ்லாம் இருக்கும். தென் அதை பற்றிலாம் யோசிக்க வேணாம். நீங்கள் இதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க, நீங்கள் எந்த ஏரியாவில் உங்களுக்கு போஸ்டிங் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி அந்த ஜோன் ரெஸ்பெக்டிவ் ஜோனை சூஸ் பண்ணுங்கள். சரியா, ஸோ இப்போது சென்னைனா இந்த 3 டிவிஷன் தான். சரியா, அதே மாதிரி திருவனந்தபுரம்னா இந்த 3 டிவிஷனில் தான் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. சரியா, ஸோ இது வந்து நான் எந்த போஸ்ட்டுக்கு சொல்கிறேன்னா இந்த ஜூனியர் அக்கௌண்டன்ட் சீனியர் கிளர்க் இது ரெண்டும் வந்து பார்த்தோன்னா நமக்கு ஒரு ஆஃபீஸ் லெவல் போஸ்ட்டு. ஸோ அதனால் இந்த போஸ்ட் வந்து இந்த டிவிஷனில் மட்டும்தான் உங்களுக்கு வந்து இருக்கும். மோஸ்ட்லி டிவிஷன் ஆஃபீஸில் மட்டும்தான் இருக்கும். ஸோ ரேர் கேஸில் ஒர்க் ஷாப்பில் வந்து ஒவ்வொரு போஸ்ட் வந்து போடுவாங்க. பட் ஆனால் மெயினாக டிவிஷனில் தான் உங்களுக்கு ஒர்க் இருக்கும். இந்த 6 டிவிஷனில் தான் உங்களுக்கு வந்து ஒர்க் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் டிவிஷனில் ஒர்க் பண்ணும்போது இப்போ நீங்கள் மதுரை டிவிஷன் வேணும் அப்படின்னா ஸோ ஒன்ஸ் நீங்கள் எந்த டிவிஷனில் ப்ளேஸ் ஆகிருக்கீங்களோ, இப்போ சென்னைக்கு கீழே இருக்கக்கூடிய திருச்சி அல்லது சேலம் டிவிஷனில் நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் மதுரை டிவிஷன் வேணும்னா நீங்கள் ஒரு 4-5 வருஷம் கழித்து நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு நீங்கள் வந்து பார்த்தோன்னா ஷிஃப்ட் ஆகிடலாம். சரியா, பட் ஆனால் அதில் ஒரு சில இன்டர்னல் பாலிசிஸ்லாம் நிறைய இருக்கும். ஸோ அதெல்லாம் நீங்கள் உள்ளார போனால் உங்களுக்கு இன்னும் டீட்டெயிலாக தெரியும். சரியா,
ரைட். இதுவே நீங்கள் வந்து இப்போது ஸ்டேஷன் மாஸ்டர் தான் என் டார்கெட்டு, குட்ஸ் ட்ரெயின் மேனேஜர் தான் என் டார்கெட் அப்படின்னா, இப்போ நம்ம சென்னை ஜோனில் வெறும் 5 வேகன்சி தான் இருக்குது. சரியா, குட்ஸ் ட்ரெயின் மேனேஜருக்கும் ஸ்டேஷன் மேனேஜருக்கும், சரியா, ஸ்டேஷன் மாஸ்டருக்கும் குட்ஸ் ட்ரெயின் மேனேஜருக்கும் 5 போஸ்ட் தான் இருக்குது. இதுவே பெங்களூரில் எடுத்துக்கிட்டிங்கன்னா இங்கே தான் வந்து நமக்கு போஸ்ட் அதிகமாக இருக்குது. சரியா, வேகன்சி அதிகமாக இருக்குது. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், இந்த ஜோனை தான் உங்களுடைய ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸாக கொடுக்கணும். சரியா, நீங்கள் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கறதுக்கு முன்னாடி நீங்கள் அந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிளா அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. அது எப்படி எலிஜிபிளான்னு பார்க்குறது, நமக்கு டிகிரி இருக்குது, டிகிரி எலிஜிபிலிட்டி இருக்குது, ஏஜ் எலிஜிபிலிட்டி இருக்குது, மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் எலிஜிபிலிட்டி இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. அந்த எலிஜிபிலிட்டி இருந்தது அப்படின்னா அடுத்ததான் நீங்கள் பண்ண வேண்டியது வேக்கன்சியை பார்க்கணும். வேக்கன்சியை பார்த்துட்டு உங்களுக்கு எந்த ஜோனில் வேக்கன்சி இருக்கோ அந்த ஜோனில் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். சரியா, இப்போ வேக்கன்சி சென்னையில் கம்மியாக இருக்குது அப்படின்னா நீங்கள் பெங்களூர்லேயோ செகண்டராபாத்லேயோ அப்படி மாற்றி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு அங்கே தான் வேலை கிடைக்கும். சரியா, சென்னை ஜோனில் வேலை கிடைக்காது. பட் ஒரு 4-5 வருஷம் கழித்து அல்லது நீங்கள் அங்கே நீங்கள் போய் நீங்கள் வந்து ஒர்க் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறம் மியூச்சுவல் ட்ரான்ஸ்ஃபர்னு ஒரு விஷயம் இருக்குது. சரியா, ஒரு கான்செப்ட் இருக்குது. அது மூலிமா நீங்கள் வந்து சென்னை ஜோனில் இருக்கிற ஒருத்தர் அவர் வந்து பெங்களூருக்கு போகணுன்னு விரும்புகிறாரு, நீங்கள் பெங்களூர்லேருந்து சென்னை வரணும்னு விரும்புகிறீங்கன்னா அப்படியே எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம், மியூச்சுவல் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அதுக்கான ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கும். இதெல்லாம் நீங்கள் ஒன்ஸ் உள்ளார போயிட்டா அதுக்கப்புறம் அதுக்கான விஷயங்கள்லாம் உங்களுக்கு தெரியும். சரியா, அதனால் நீங்கள் அப்ளை பண்ணும்போது வேறு ஜோனாக இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னா எனக்கு இந்த போஸ்ட் தான் வேணும்னா நீங்கள் இது மாதிரி அந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிளாக இருக்கும்போது வேக்கன்சி எந்த ஜோனில் அதிகமாக இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் உங்களோட ப்ரிஃபரன்ஸ் அப்படிங்கிறத கொடுக்கலாம். கிளியராக புரியுதா? ரைட்டு. அவ்வளோதான்ப்பா. சரியா, டீட்டெயில்டாக நம்ம வந்து நோட்டிஃபிகேஷனில் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டோம். இதை தாண்டி வேறு ஏதாவது டவுட் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா அதெல்லாம் கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். இந்த தடவை என்டிபிசி ஜஸ்ட்டில் மிஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து விட்டுறக்கூடாது. கண்டிப்பாக வந்து 2025 நோட்டிஃபிகேஷனை யூஸ் பண்ணி கிளியர் பண்ணி வேலைக்கு போய் ஜாயின் பண்ணுற வேலையை பாருங்கள். சரியா, இப்போ ரீசெண்டாக நடந்து முடிஞ்ச 2024 அந்த என்டிபிசியை பொறுத்த வரைக்கும் நமக்கு கட் ஆஃப் வந்து ஒரு 70 to 80 இந்த ரேஞ்ச் மெயின்டைன் ஆனிச்சு. பட் ஆனால் இந்த வருஷம், சரியா, 2025 இந்த நோட்டிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து ஒரு இதே லெவல் மெயின்டைன் ஆகுது, வேக்கன்சி கம்மியாக இருக்கிற பட்சத்தில் ஒரு 80 மார்க் பக்கமாக நீங்கள் எடுத்தால் தான் பேப்பர் 1 கிளியர் பண்ணுற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் க்ரியேட் ஆகும். அதனால் அதை மைண்டில் வச்சுட்டு ஒரு டேவும் வேஸ்ட் பண்ணாமல் ப்ராப்பராக நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணுங்கள். இன்னமும் நான் இதை படித்தா போதுமா, இவ்வளோ படித்தா போதுமா அப்படின்றதெல்லாம் விட்டுருங்க. இங்கே வேக்கன்சி கம்மியாகிட்டே இருக்குது, காம்படிஷன் அதிகமாகிட்டே இருக்குது. அதனால் கண்டிப்பாக கட் ஆஃப் அதிகமாக தான் இருக்கும். எக்ஸாம் லெவலும் வருஷம் இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போகிறாங்க. அப்படி இருக்கும்போது நீங்கள் இவ்வளோ படித்தா போதுமா அப்படின்ற அந்த கேள்வியெல்லாம் ஸ்டாப் பண்ணிவிட்டு படிக்கிறதுக்கு ஒரு சோர்ஸ் கிடச்சிருக்கே அப்படின்றத நினச்சி அதை யூட்டிலைஸ் பண்ணி இன்னும் நிறைய நாலேஜை வாஸ்ட்டாக டெவலப் பண்ணிகிட்டே இருங்க. கண்டிப்பாக நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒரு பெரிய சக்ஸஸ் அப்படிங்கிறது இருக்கும். சரியா, தேங்க்யூப்பா.